सीतापदे राम 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 श्री रामनाम संगीतम की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमणि की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभ श्रवण भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंद गोपकुमाराय கோவிந்தாய நமோ நமः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ணாளுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணயத்தில் நாம் ஏற்கனவே வராக அவதாரத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம் பாகவதத்தில். அது பிறகு பகவான் கபில வாசுதேவர் அவதாரம் எடுக்கிறார். அதாவது பிரம்மதேவருடைய நிழலிலிருந்து சிருஷ்டித்தவர் தான் கத்தம பிரஜாபதி. அந்த கத்தம பிரஜாபதி பிரம்மதேவர் தன்னுடைய தந்தையினுடைய கட்டளை அனுசரித்து பிரஜா சிருஷ்டியில் ஈடுபடுவதற்காக பகவானை நோக்கி தவம் இருக்கிறார். சரஸ்வதி நதி கரையில் 10,000 வருஷம் தவம் பண்றார். பிரஜா சுஜேதி பகவான் கத்தமோ பிரம்மணோதித சரஸ்வத்தியம் தபஸ்தேவே சகர்ஷானம் சமாதர்ஷம். அவருக்கு பகவான் பிரத்யக்ஷமாகிறார். அப்போ பகவான் ஹிருதயுகமா இருந்ததுனால வெள்ளை நிறத்தோடு பகவான் காட்சி. கருடனும் வெண்மையா இருக்கு, சங்கு சக்கரங்கள் பகவானும் வெண்மையா இருக்கு. சியாமலவரனா இருக்கக்கூடிய பகவான் வெண்மை நிறமா இருக்கானா. அவருடைய வஸ்திரம் முதல் கொண்டு வெண்மையா இருக்குதான். மஞ்சள் பட்டாடையில வெண்பட்டாடை அணிந்து வரானா பகவான். அப்படி ஸ்வேத ரூபன், அப்படிப்பட்ட வெண்மையான ரூபமுடையவனாக பகவான் காட்சியளிக்கின்றான். அப்போ கருட மேல பகவான் காட்சியளிக்கிறார். அவருடைய வக்ஷஸ்தலமானது கருடனுடைய தலை மறைக்கிறது தான். உடனே மின்யஸ்த சரணாம்போஜம் அம்சதேஷ கருத்மத திருஷ்பாக்கே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம். அப்போ பகவான் பார்த்தார், அவருடைய வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி வாசம் பண்றான். அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மள பட்டாதானே அனுகூலமான பத்தினி கிடைப்பா. பிரஜா சிருஷ்டியில் தானே இப்போ ஈடுபட போறாரு. அதனால அப்படி எட்டி எட்டி பார்க்கறாங்க. இவரே பிராம்சு உயரமா இருக்கக்கூடிய கத்தம் பிரஜாபதி பகவான் அந்தரத்துல காட்சியளிக்கின்றான் கருட வாகனத்துல. உடனே பகவான் பார்த்தார் இவருடைய அபிப்பிராய மனஸ்பர்ச ஸ்மிதேக்ஷனம். அவருடைய மனசு புரிந்து கொண்டு உடனே கருட பகவானுடைய 2 தோல் ரெக்கை மேல தன்னுடைய திருவடிகளை வைத்து ஏறி நின்று காட்சியளிக்கிறாராம். ஏறி நின்ன பிறகு என்னன்னா அந்த வக்ஷஸ்தலத்தை கருடத்தலை மறைக்கல. கருடன் தலை முட்டி அளவு தான் இருக்குது. அப்ப ஏறி நின்று காட்சியளிக்கும் போது மகாலட்சுமியுடைய காட்சி கடாட்சம் தன் மேல பூர்ணமா படுகிறதாம். வக்ஷஸ்ரீயம் திருஷ்பாக்கே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம். மகாலட்சுமியோடு கூடிய மகாவிஷ்ணுவை பார்க்கிறார். சங்க சக்கர கதாதாரே பகவான் காட்சியளிக்கிறார். அவர் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். ஜுஷ்டம் பதாத்தியகில சத்வராசே சாம்சித்யம் அக்ஷ்ணோஸ்தவ தர்ஷனான்னஹ யத் தர்ஷனம் ஜன்மபிர் ஏற்றிய சத்பிஹி ஆசாசதே யோகினோ ரூட யோகாக. அப்போ பல ஜென்மங்களாக யோகிகள்லாம் கடுமையான வாதாசி பர்ணாசிகளா இருந்து சுவாசத்தை அடக்கி எந்த பகவானை தியானிக்கிறார்களோ ஆனா இன்னும் கண்டபாடு கிடையாதோ அந்த பகவான் சுலபமாக எனக்கு 3 கண்களாலும் பார்க்கும்படி காட்சியளித்து விட்டீர்களே, இப்பொழுதுதான் நான் கண்ணடைந்த பலனை நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தம் பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்றார். ஜுஷ்டம் பதாத்தியகில சத்வராசே சாம்சித்யம் அக்ஷ்ணோஸ்தவ தர்ஷனான்னஹ. அக்ஷ்ணன்னா கண்ணு, அக்ஷ்ணோஸ்தவ தர்ஷனான்னஹ சாம்சித்யம். இப்பதான் அந்த கண்ணடைஞ்ச பலனை நான் அடைஞ்சிருக்கேன். எத் தர்ஷனம் ஜன்மபீர் ஈட்டிய சத்பிஹி ஆசாசதே யோகினோ ரூட யோகாக அப்படின்னு சொல்றார். அதுபோல பகவான் சொல்றார், அப்பா நீ அனுகூலமான பத்தினி வேணும்னு தாவம் பண்ணியிருக்க, நிச்சயமா அது உன்னுடைய வார்த்தை உன்னுடைய சங்கல்பம் பொய்யாகாது. நவை ஜாதும் ரிஷைவசியாது பிரஜாத்தியக்ஷம் அதர்கணம். என்னுடைய பக்தி என்னிடத்தில் நீ செலுத்தப்பட்ட பக்தி வீண் போகாது. என்னை குறித்து நீ பண்ண தபசு வீண் போகாது. அதனால் பவத்தி தேச அதிதராம் மைய சங்கரிபித ஆத்மனாம். இடத்துல அப்படி மனம் ஒருமுகப்பட்டு நீ தபஸ்ல ஈடுபட்டு இருக்க. அதனால் உன் பக்தி வீண் போகாதுப்பா, கவலைப்படாத. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ. நாளைக்கு மறுநாள் சுவாயம்பூமனுடைய தன்னுடைய பெண்ணை தேவகூதி என்ற பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அவளோட நீ குடும்பம் நடத்து. அப்படி குடும்பம் நடத்தினே ஆனால் நானே உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன்
அப்படின்னு பகவானுக்கு ஆசையம். இது மாதிரி பக்தர்களை பார்த்தா பகவான் குழந்தையா போகணுன்னு ஆசையம். அது சொல்ற சகாகம் சுவாம்சகலையா தத்வீர்யேன மகாமுனே தவஷேத்ரே தேவஹூத்தியாம் பிரணேஷிய தத்துவ சம்மிதம். நீண்ட காலமாக சாங்கிய சாஸ்திரம் மறைந்து விட்டது. அதை பிரகாசப்படுத்துறதுக்காக நான் உன் மனைவி இடத்துல தேவஹூதி இடத்துல நான் அவதரிக்க போகிறேன் என்று சொல்லிட்டு பகவான் போக வேண்டியதானே. அப்படி நின்றுட்டு இருக்காராம். விரகதா அப்பாவா போறாரு இவரு. கத்தம் பிரஜாபதியுடைய பக்தியை பார்த்து மெச்சி கத்தம் பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். அந்த மாய்க்கு வசப்பட்டும் ஸ்தோத்திரம் பண்றார். அது மட்டும் இல்ல, இவர் வந்து என்னன்னா மனசை அபகரிக்கக்கூடிய புன்சிரிப்புனால இவரை மயக்கிறார். யாரு? கத்தம் பிரஜாபதியை. கத்தம் பிரஜாபதி பார்த்தார். அவருக்கும் பெரிய மனசுல இவருக்கும் அந்த பிரியாவிடை பெற்று போனதால பகவான் கண்களில் கண்ணீர் வந்துடுச்சான். யாருக்கு? பகவானுக்கு. அந்த கண்ணில் கண்ணீர் வந்தோடனே அது ஒரு பிந்து சரசாக ஒரு குளமா தேங்கி போச்சான். அதுதான் பிந்து சரசுன்ற பெயர் உடையது. அது பிறகு அந்த ரெக்கைகளால் அடிக்கப்படும் போது அதில் சாமகானம் வெளிப்பட்டதான். அந்த சாமகானம் கேட்டுண்டே பகவான் சித்தர்களால் புகழப்பட்டு ரிஷிகளால் புகழப்பட்டு அவர் பாட்டுக்கு தன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு ஏகினார். நானே உனக்கு மகனா போறதுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்போ அவர் பின்னழகை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காராம் மெய் மறந்து. பகவான் வந்தது போனது எல்லாத்தையும் கேட்டு ஆச்சரியப்பட்டு அதுக்கு பிறகு வந்து சுவாமிபு மனு தன் பெண்ணை அழைத்து கொண்டு வந்து இவரிடத்துல ஒப்படைக்கிறார். சுவாமி, பகவானுடைய கட்டளை, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆசைப்படுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் கல்யாணத்தில் விருப்பமுடையவர்னு, அதனால்தான் என்னுடைய பொண்ணை உங்களுக்கு கொடுக்கறதா வந்திருக்கேன். நாரதரிடத்திலிருந்து உங்களுடைய பெருமைகளை கேட்டதிலிருந்து உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய பெண் தேவகூதி ஆசைப்படுறா அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா நானும் திருமணத்தில் விருப்பமுடையவன் தான், ஆனா ஒரு கண்டிஷனோடு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். என்னன்னா, அதோ பஜிஷ்ய சமயேன சாத்தி யாவத்தேஜோ விபரியாத் ஆத்மனோமே அதோ தர்மான் பாரம அம்ச முக்கியான சுக்ல புரோக்தான் பகுமன்ய அவிஹிம்சான்னு. அஹிம்சா தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய, அஹிம்சா தர்மத்தை மேற்கொண்டு பாவ தர்மத்தை கடைபிடித்து கொண்டு நான் சன்னியாசம் மேற்கொள்ள போகிறேன். அந்த சன்னியாசத்தில் தான் விருப்பம். ஆனா கல்யாணம் பண்ணியது எதுக்கானா, இவள் கர்ப்பத்துல வந்து ஒரு குழந்தை தங்குற வரைக்கும் இவளோட நான் குடும்பம் நடத்துவேன். அதுக்கு பிறகு நான் சன்னியாசம் மேற்கொள்ள போகிறேன். அதுக்கு சம்மதம்னா உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி சொன்னா யாருன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? ஆனா தாயங்களையா சுவாமி மனு தன்னுடைய மனைவியும் சதுரூபையும் தேவகூதியை கலந்து ஆலோசித்து பார்த்தோன்னா அவங்கள இந்த தேவகூதி சந்தோஷமா சம்மதிச்சிட்டா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு பாகவதருடைய சங்கம் எனக்கு கிடைக்கணுமே, அந்த பாகவதற்கு நான் வாக்குப்பட்டவளாக மனைவியாக வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது எனக்கு பெரும் பாக்கியமா நினைக்கிறேன்பா அப்படின்னு அவ சொல்றா. சரி, ஓகே, சந்தோஷமா அப்படியே ஆகட்டும்னு. சோ அனுஜாத்வா வியவசிதம் மகிஷ்யா துகிதுஸ்புடம் தஸ்மை குண கணாட்டியாய ததோ துல்லியாம் பிரகர்ஷிதா. இவரோ சக்கரவர்த்தி மனு பிரஜாபதி இல்லையா, சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர். அவர் செல்வமா வளர்ந்தவர். யாரு? தேவகூதி அம்மா. இவரோ ஆண்டி, அதனால காட்டுல வசிக்கக்கூடியவர். இவர் எப்படி குடும்பம் நடத்த போறா, நம்ம பொண்ணை வச்சுன்னு செல்வ சௌக்கியமா வச்சு வாழ்வாரா அப்படின்றதெல்லாம் பார்க்கலையா. அப்போ செல்வ பொருத்தத்தை பார்க்கல, குண பொருத்தத்தை பார்த்தா இவளும் மகா பதிவிரதையாக நல்ல தர்மங்களை தெரிஞ்சு வச்சிருக்கா தேவகூதி அம்மா. அவள் நல்ல குணங்கள்ல சிறந்தவளா, பூஷணாக. ஒரு பெண்ணுக்கு அழகே எந்த பூஷணங்கள் தான், குணங்கள் தான். அதே மாதிரி இவரும் பார்த்தா சிறந்த பகவானே தரிசனம் பண்ணியிருக்காருன்னா, அப்படிப்பட்ட பரம பாகவதர் பக்தர்னா ஹராப பக்தசிய குத மகத்குணம். ஹரிபக்தர்ல தவிர வேற யார் சிறந்த மகத் குணங்கள் உடையவர்கள்? அதனால இந்த குணங்கள்ல இவரும் சிறந்தவரா திகழ்கிறார். அதனால் குணப்பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதாவது வயசும் பார்த்தா நல்ல இளம் வயசு உடையவர், அவளும் இளம் வயது உடையவள். அதுபோல குணம் வந்து பொருத்தமா இருக்கு. செல்வ பொருத்தம் பார்க்கல. இவர் ஏழைப்பட்டவராச்சே, நம்ம பணக்காராச்சே, அதெல்லாம் பார்க்கல. அங்க இருக்கிற சில ரிஷிகளை வைத்து அதுதான் முதல் விவாகம். அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம். தஸ்மை குண கணாட்டியாய ததோ துல்லியம் பிரகர்ஷிதா. இப்படிப்பட்ட சிறந்த குணங்கள் படைத்தவராகிய, அதே மாதிரி தேவகூதி சிறந்த குணங்கள் படைத்தவள். இவர் மகா தபஸ்வி பரம பாகவதர், அவளும் பாகவதி. அந்த குண பொருத்தம் சரியா இருக்கிறதுனால சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் சுவாமி மனு. அப்படி சொல்றாருங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சில சீர்வரிசை சாமான்களும் கொடுத்துட்டு போயிருக்காரு.
ஆனா அது பக்கம் ஒரு மூலையில் கிடக்குது, அதெல்லாம் அனுபவிக்கல. அதுக்கு பிறகு பஷீஷ்மதின்ற தன்னுடைய நகரத்துக்கு செல்கிறார் சுவாயம்பு மனு. பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சீர்வரிசெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். சீர்வரிசெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டு போயிட்டார் அவருடைய பஷீஷ்மதின்ற நகரத்துல. அங்க போய் என்ன பண்றாருன்னா, தேவரெல்லாம் தன்னுடைய புகழை பாடுகிறார்கள், அது கேட்க மாட்டாராம். ஒரு பாகவதர் வாக்குல பகவானுடைய புகழை மட்டும்தான் கேட்பாராம். அதனால அவருக்கு 71% ஒரு மண்ணுடைய ஆட்சி காலம். அது அவருக்கு சலிக்கலையும் அழுக்கலையாம். அயாத யாமாஸ் தஸ்யாசன் யா மாஸ்வாந்தர யாவனஹ சுண்பதோ தியாயதோ விஷ்ணுஹோ குருவதோ புருவத கதாக. ஏன் அவருக்கு சலிக்கல அந்த காலங்கள்லாம் 71%ன்னா, அனவரதமும் கதித்ரயன் பதம் இருக்கு. ஜாக்கிரத் சொப்ன சுசுத்தி 3 நிலைகளிலும் எப்பொழுதும் என்னன்னா, பகவானுடைய கதைகளை கேட்பதும், பகவானுடைய கதைகளை தியானிக்கிறதும், அந்த விஷ்ணுடைய கதைகளை அந்த பாகவதம் சொன்னாங்கன்னா அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து அதை எழுதி மற்றவங்களுக்கு புருவதோ எடுத்து சொல்லுவாராம். புருவதோன்னு எடுத்து சொல்றது. அப்படி சுண்பதோ தியாயதோ விஷ்ணுஹோ குருவதோ எழுதுறது அவருக்கு புருவத கதாக. அந்த கிருஷ்ண கதைகளை எடுத்து பேசினா, கிருஷ்ண கதையில ஏது அலுப்பு, எவ்வளவு கேட்டாலும் இனிக்குமே. அப்படி கிருஷ்ண கதையில ஆனந்தமா காலத்தை கழிச்சு அப்படி சுவாயம்பமனும் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு பெண்ணை குத்தியோ கண்ணை குத்தியோன்னு சொல்லியிருக்கல. அப்படியேப்பட்ட தேவகூதி அம்மா கத்தம் பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நடத்தினா, பவானிவ பவம் பிரபம். இவரும் மகா தபஸ்வியா இருக்கிறார். எப்போதாலும் உட்காந்துட்டாருன்னா தபஸ்ல விளையாட்டா 100 வருஷம் 200 வருஷம் அப்படியே தபத்தில் போயிடுவார். அப்போ இவள் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தங்குற வரைக்கும் நான் அவளோட வாசம் பண்ணுவேன், அதுக்கு பிறகு சன்னியாசம் மேற்கொண்டோன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ இவள் என்னன்னா, ஆனா அதை எதிர்பார்க்கல. இவள் என்ன பண்ண, கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாகவதற்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கட்சிதேன்னு சொல்லி அப்புறமத்தோத்தியதா, கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா அவள் எள்ளுன்னா என்னையா, அவர் என்ன நினைக்கிறாரோ எள்ளுன்னா என்னையா நிப்பாளாம். அதாவதுன்னா அவள் என்ன சங்கல்பம் பண்றாரோ இந்த சமயத்துல அவருக்கு எது தேவையோ அதை பார்த்து செய்வாளாம். குறிப்பறிந்து நடக்கக்கூடியவளாம். அப்படி தனக்குள்ள இருக்கிற ஆசைகளையோ வெளிப்படுத்த மாட்டா, தனக்குள்ள இருக்கிற கோபதாபங்களை வெளிப்படுத்த வைப்பாங்க. ஒரு குருவுக்கு சிஷ்யன் எந்த அளவுக்கு குருனுடைய பிரீதி தான் தன்னுடைய பிரீதி அப்படின்னு நினைச்சு செய்வாங்களோ அப்படி பணிவிட பண்ணாலும் அவ தெய்வத்துக்கு சம உடனே இல்லை, தெய்வத்தை விட ஒரு படி மேல நினைச்சாலாம் கணவரை. தெய்வாத் கரி யசூபத்துஹோ ஆசாசான மகாசிஷா. அப்படின்னா அவ்வளோ விசுவாசம். விஸ்ரம்பேன ஆத்ம சௌச்சேன கௌரவேன தமே நிச்சயம். கௌரவன்றதுல தான் குருலேருந்து வந்தது தான் கௌரவம். அந்த குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் கௌரவம் அப்படின்னு சொல்லுவோம். கௌரவமா அப்படி விஸ்ரம்பேன ஆத்ம சௌச்சேன, மனசு பரிசுத்தமான மனதோட அப்படி முழு விசுவாசத்தோட கணவனுக்கு பணிவிடை பண்ணாலாம் தேவகூதி அம்மா. அப்படி பணிவிடை பண்ண ஒரு நாள் பார்த்தா அவர் 1000 வருஷம் தவம் பண்ணி இருக்கார். ஒரு நாள் பார்த்தா கண்கள்ல கண்ணீர் மல்க அப்படியே தலை குஞ்சுட்டு இருக்காரு. இவர் தவம் எப்போ கலையுமோ அவருக்கு என்ன அடுத்தது என்ன வேணும்னு கேட்கறாரு, உடனே செய்யணுமே அப்படின்னு. அந்த சமயத்தில் திடீர்னு தபஸ் கலைஞ்சி அவர் கண்ணை திறந்து பார்த்தா இவ கண்கள் கண்ணீர் மல்குது. எலும்பு தோளமா இருக்கா, வயசாகி போச்சு. 1000 வருஷம் தவம் பண்ணா வயசாகாதா? அப்பதான் பார்த்து அவளை தடவி கொடுக்குறாரு. அம்மா உனக்கு என்ன கவலை? இல்லை ஒன்றும் இல்லை சாமி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணின தவிர, ராஜா வீட்டு பெண்ணு உன்னை கல்யாணம் பண்ண தவிர உன்னை பத்தி நான் கவனிக்கலையே. ஆஹா, எனக்காக நீ ஓடா தேஞ்சிருக்கே, சந்தனமா இழைச்சிருக்கேன் உன் உடம்ப, இப்படி இழைச்சி போயிருக்கே, இப்படி இழைச்சி போய் எலும்பு தோளமா இருக்கே. எல்லாருக்கும் பிரியமான இந்த தேகம்தான், அந்த தேகத்தையும் பொருட்படுத்தாம எனக்காக இப்படி சேவை பண்ணிருக்கியே. அதனால சாத்விகமானவளே தேவகூதி, நீ கவலைப்படாத, வயசாச்சுன்னு கவலைப்படாத. உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன். என்னுடைய அஷ்டமா சித்திகள் எனக்கு கைவரப்பட்டிருக்கிறது. என்னுடைய தபசக்தியில உனக்கும் பங்கு உண்டு. அதனால உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன் அப்படின்றாரு. நீங்க அப்படிப்பட்ட சக்தி உடையவர்கள் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தேவை ஒரே ஒரு ஆசை தான். என்ன? உங்களுடைய அங்க சங்கம் ஏற்படணும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி, அது ஒரு தடவை ஏற்படணும். எனக்குள்ள புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறேன். அவ்வளவுதானே? அடா சரி, இவ்வளோ நாள் எனக்கு கைங்கரியம் பண்ணி இந்த அல்ப விஷயம் தானே அவனுக்கு ஆசை வேணும். நான் என்ன பண்றது, ஸ்திரீ அபலை. அதுதான் எனக்கு உங்களோட நான் சந்தோஷமா அங்க சங்கம் ஏற்படணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஸ்திரீயாச்சு அப்படின்னு சொல்றேன். சரி, அப்படியே ஆகட்டும் சொல்லி உடனே விமானத்தை வரவழைச்சார். அது மட்டும் இல்லை, இவன் என்ன எதிர்பார்த்தான்னா,
இப்ப இவர் வந்து என்னன்னா புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்டா, உங்களுடைய அங்கசங்கம் வேணும்னு கேட்டா, ஏன்னா அந்த சௌக்கியத்தை அவ அனுபவிச்சதில்லை. கணவனோட கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு ஸ்திரீக்கு கணவனிடத்துல எந்த நியாயமான ஆசையோ அதுதான் அவ எதிர்பார்த்தா. அது தப்பு இல்லை. அதான் சொல்றாரு, இது ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அது. பூயாத் கரியசி குணக பிரசவ சதீனாம் எஸ்தே அப்பியதாய சமய சகுரத் அங்க சங்கோ பூயாத் கரியசி குணக பிரசவ சதீனாம். ஒரு மனைவியானவள் ஒரு கணவனிடத்துல எந்த சௌக்கியத்தை எதிர்பார்ப்பாலோ அந்த சௌக்கியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அவ கணவன் மூலமா தனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும், இதுதான் எதிர்பார்க்கறது. நியாயமான ஆசை தான், இதை மட்டும் தான் நான் கேட்கறேன் அப்படின்னு கேட்கறான். ஓகே, சரி. அவருடைய ஆசையை புரிஞ்சுட்டு கதம் பிரஜாபதி உடனே நீ போய் இந்த பிந்து சாஸ்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்றான். நல்லா இருக்கு, வயசான காலத்துல எலும்பு தோளமா இருக்கிறேன், உடம்புலாம் நடுங்குது, பிந்து சாஸ்திரம் பயங்கரமா குளிர் எடுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம். அந்த வயோதிக நிலையிலையும் அவளால முடியாத பட்சத்திலும் எலும்பு தோளும் அந்த நடுங்கி நிற்கிற உடம்புல அப்படியே போய் தொப்புன்னு அவ்வாடுக்கு பிந்து சாஸ்திரத்துல போய் அப்படியே ஸ்நானம் பண்ண அந்த பிந்து சாஸ்திரத்துல போய் முழுகிறான். முழுகுனா அங்க பார்த்தா 13-14 வயசு பெண்கள்லாம், இள ஸ்திரீகள்லாம், தேவலோக ஸ்திரீகள்லாம் அப்படியே தாமரை மலர் மனம் வீசுதான் அவன் மேல. அப்படி மனம் வீசக்கூடிய அந்த பெண்கள்லாம் வந்து இவளுக்கு சேவகம் பண்றாங்களாம். அவர்கள் ஸ்பர்ச மாத்திரத்தினாலே இவள் யுவதியாக மாறிவிட்டாள். யாரு? தேவவதி அம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படி மாறிட்டாலாம். அவ்வளவு இளமையா அவ்வளவு அழகா மாறிட்டாலாம். மகாலட்சுமி போல அவளை நல்லா ஸ்நானம் பண்ணி அவளை அலங்காரம் பண்ணி நல்ல பூஷணங்கள்லாம் அணிவித்து அவருக்கு கண்ணாடியை காட்டுறாங்க. கண்ணாடியை பார்த்தா மகாலட்சுமி இவ்வளவு அழகா இருக்குனே நான் அப்படின்னு அவளை அழகு பார்த்தா அவளே ஆச்சரியப்படுறான். அப்ப இந்த அழகு யார் பார்க்கணும்? தன் கணவன் பார்க்கணும். தன் அழகு வந்து ஊர் மெச்சிக்கிறதுக்காக தன் அழகு கிடையாது. இந்த அழகானது என் கணவன் பார்க்க வேண்டுமே நினைச்சாலாம். அடுத்த நிமிஷத்துல பார்த்தா இவளை மாற்றக்கூடிய சக்தி உடையவராக கத்தம பிரஜாபதி தான் மாற மாட்டாரா? அவர் மன்மதாகாரமாக ஒரு ராஜகுமாரன் போல, இப்ப ரிஷியாவே இல்லை, ராஜகுமாரன் போல அழகா அலங்கரித்து கொண்டு வந்து சேர்ந்துட்டார். 2 பேரும் தோழிமார்கள். இந்த பக்கம் தோழிமார்கள் தேவகதி ஆயிஷ்ணு வராங்க, அங்க பக்கம் தோழிமார்கள் கத்தம பிரஜாபதி ஆயிஷ்ணு வராங்க. பார்த்தா 2 பேரும் பார்த்தா அவ்வளவு பிரேம அவங்களுக்குள்ள உண்டாகுது. இவ்வளவு அழகா இருக்கா, அவரும் பார்த்தா ராஜகுமாரன் மாதிரி இருக்கார். அதுக்கு பிறகு என்ன பண்ண, ஒரு விமானத்தை தோற்றுவித்தார். அந்த விமானத்துல ஏறி ஜம்முன்னு தேவலோகத்துல போய் தேவலோக மாளிகைகள்லாம் ஆனந்தமாக கழிக்கிறார்கள். அங்க நந்தன வனங்கள், பழத்தோட்டங்கள், பூந்தோட்டங்கள், அங்க குகைகள், ரம்யமான கிரீடா கிரகங்கள் அப்படிலாம் இருக்கு இல்லையா? குபேரப்பட்டணம், அப்படிப்பட்ட சொர்க்கலோகங்கள், அது மாதிரி பௌதிகமான மனுஷர்கள் அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்கள் வேண்டாம், தேவலோக சௌக்கியத்தை உனக்கு காட்டுன்னு சொல்லி விமானத்துல ஏற்றி வச்சுட்டு மனைவி அப்படி ஹனிமூன் போறாரு. பால் நிலவு, சாரி தேன் நிலவு, அப்படி தேன் நிலவு செல்கிறார். ஹனிமூன். வைஷ்ரம்பகே சுரசனே நந்தனே புஷ்பபத்ரகே மானசே சைத்திரத்தியரேமே ராமையா ரதஹ. அப்படி வைஷ்ரம்பகம் சுரசனம் போடக்கூடிய குபேரப்பட்டணம், அப்படி நந்தன வனங்கள், அப்படியேப்பட்ட தேவலோகத்தில் இருக்கிற மந்தாகினி தீர்த்தம், அதான் பூலோகத்தில் கங்கையா ஓடுறான். அதில் அப்போ மானச சரஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்படியேப்பட்ட ஏரியிலாம் அவர்கள் உல்லாசமாக நீர் விளையாடி கொண்டு அப்படி ஆனந்தமாக கழிக்கிறார்கள். அப்படி சந்தோஷமாக அங்க எல்லா தேவலோக சௌக்கியங்கள்லாம் அனுபவிச்சுட்டு, எல்லா லோகத்துடைய சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு அது பிறகு பூலோகத்துக்கு வராங்க விமானத்துல. யாருங்க வந்தா அப்ப சொல்ற, சுவாமி நம்ம இப்பதானே ஏறணும், இதுக்குள்ள இறக்குறீங்களே அப்படின்னு. கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா 100 வருஷம் ஓடி போச்சு. தேவலோகத்துலாம் போனா சீக்கிரமா காலம் போயிடும். அது தெரியல, இப்பதானே நம்ம விமானத்துல ஏறணும்னு தோணுது. பூலோகத்துல வந்து பார்த்தா விமானத்துல இறக்குனா சொல்றா, இப்பதான் ஏறணும், இதுக்குள்ள இறக்கிறீங்களேன்னு. இல்ல திரும்பி வரேன், 100 வருஷம் ஓடி போச்சு பூலோகத்துல. ஆஹா, அப்போ சுகத்தை அனுபவிக்கும் போது காலம் போறது தெரியாது, துக்கத்தை அனுபவிக்கும் போது தான் காலம் நகராது. அதான் இங்க சொல்ற, வர்ஷபூகான் முகூர்த்தவத்து ராமாம் நிறைமையன்றேமே வர்ஷபூகான் முகூர்த்தவத்து. ஒரு முகூர்த்தம் மாதிரி போயிடுச்சான் அந்த 100 வருஷ காலம். அதற்கு பிறகு அவள் 9 கன்னிகைகளை பிரசவிக்கிறாள். மகாபதிவிரதைகள் அந்த பெண்கள்லாம். அந்த பெண்கள் பிறந்த உடனே பிறக்கிறதெல்லாம் 5 பெத்தாலும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. 9 பெண்ணை பெத்துட்டாரு. அதான் அவள் கர்ப்பத்துல குழந்தை தங்குற வரைக்கும் இருப்பேன், அப்புறம் அது பிறகு நான் சன்னியாசம் மேற்கொள்ளும் சொன்னார் இல்லையா? இப்போ 9 குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு சன்னியாசத்துக்கு, ஐயோ சன்னியாசம் போனமேன்னு வருத்தப்படும் கிளம்பலையா, நல்லா ஜம்முன்னு கிளம்புறாராம். கிளம்புனோடனே அவளும் புன்சிரிப்போட அனுப்பி வைக்கிறா. ஆனா கண்கள்ல கண்ணீர் மல்குது. காலில் வந்து பார்த்தா நகத்தை வந்து பூமியில கீறா. அப்போ இவருடைய மனோநிலையை புரிஞ்சின்றார். என்னமா கவலை அப்படின்ட்டு கேட்கிறார்.
அப்ப சொல்ற, சுவாமி நீங்களே சொல்லுங்க சுவாமி, பெண்கள் பிறந்ததெல்லாம் பெண்களா பிறந்திருக்கு. இந்த அழகான இந்த பெண்கள் மகாபதிவிரதைகள், நல்ல குணவதிகளாகி இந்த பெண்களுக்கு நல்ல ஒரு சிறந்த வரனை தேட வேண்டாமா? நான் ஒரு பெண்ணாச்சே, நான் போய் எப்படி வரனை தேடுறது? நல்ல பாம்பளை நீங்க கிளம்பிட்டீங்கன்னா இந்த பெண்களுக்கு எப்படி சாமி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? நியாயமான கேள்விதான் ஒண்ணு. ரெண்டாவது, அது மட்டும் இல்ல, நீங்க போயிட்டா என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு பெண்ணானவள் கல்யாணம் பண்ணிட்டு முன்னாடி தாய் தந்தையின் பாதுகாப்புல இருக்க வேண்டும். திருமணம் ஆன பிறகு இது வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படுகிற தர்மம், இது வேதத்துல தர்மமே தான். ஒரு பெண்ணானவள், ஸ்திரீயானவள் சுதந்திரமாக அவள் இருக்கக்கூடிய, ஏன்னா பாதுகாப்போடு இருக்கணும், அவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள். அதனால பிறந்த வீட்டுல இருக்கும்போது அப்பா அம்மா பாதுகாப்புல இருக்கணும். கல்யாணமானவர் கணவனுடைய பாதுகாப்புல இருக்கணும். அப்படி கணவன் பிரிந்துட்டா பிள்ளையினுடைய பாதுகாப்புல இருக்கணும். அதனால எனக்கு புத்திர வர வேணும் என்று கேட்டாலாம். ரெண்டாவது சரியான விஷயம்தான். மூணாவது என்ன கோரிக்கைன்னா சொல்றேன், ஒரு மனுஷ பிறவி எடுத்தது எதுக்காகனா, ஒண்ணு ஆசையை விடுவதற்காக, அதே சமயத்துல ஒண்ணு மகான்களுக்கு சேவை செய்யறதுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கணுமா, இல்ல ஆசையை விடுவதற்காக வைராக்கிய, இந்த அதாவது மனுஷ ஜென்மா என்னுடைய நோக்கம் என்னன்னா எல்லா ஆசைகளையும் விட்டு மோட்சம் அடைய பிரயத்தனம் வருது. வைராக்கியத்துக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது, இல்லைன்னா பாகவத தர்மத்துக்காக தன் வாழ்க்கை முழுவதும் பாகவத தர்மத்துல தன் தர்மத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இந்த மூன்று விஷயத்தை ஒருத்தன் செய்யாம போனாலும் அவன் உயிரோட இருந்தாலும் பணத்துக்கு சமமானவன் தான். இந்த மூன்று விஷயத்துல எதையாவது ஒண்ணு கடைப்பிடிக்கலன்னு சொன்னா அவன் உயிரோட இருந்தும் பணத்துக்கு சமமானவன். ஒண்ணு மகான்களுக்கு ஒரு குருநாதரை ஆசிரிச்சு அந்த மகான்களுக்கு சேவை செய்து தன் வாழ்க்கையை கழிக்கணும். இல்ல ஆசைகளை விடுவதற்காக வைராக்கிய நிஷ்டையுடையவனாக ஆசைகளை விடுறதுக்காக பிரயத்தனம் பண்றதுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். இல்லைன்னா பாகவத தர்மத்தை ஈடுபடுறதுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். இந்த மூன்றுத்துல எதனா ஒண்ணு செய்யலன்னு சொன்னா அவன் உயிரோட இருந்தும் பணத்துக்கு சமமானவன் என்று சொல்றாள். ந யத்கர்ம நேக யத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் நபி மிருதோஹிசக, அவன் உயிரோடு இருந்தாலும் பணத்துக்கு சமமானவன் என்று சொல்கிறாள். இதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. அப்படியேப்பட்ட உங்களுக்கு வாக்குப்பட்டது எதுக்காக? நீங்கள் கொண்டு போற அந்த ஞானத்துல எனக்கும் பங்கு வேண்டும் சுவாமி. நானும் அந்த பகவானை அடையத்துக்கான வழியை நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டும். இல்லைன்னா திருடமான விஷ்ணு மாயால் நான் வஞ்சிக்கப்பட்டவளாகி விடுவேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்ட உடனே புரிஞ்சின்றார். இவள் எல்லாம் கேட்கறதே எல்லாம் நியாயமானது. மோட்சத்தை விரும்புகிறாள், புத்திரபாக்கியத்தை விரும்புகிறாள், பெண்களுக்கு சிறந்த வரன்களை தேடி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். நியாயமான கோரிக்கை என்று தெரிந்து கொண்டு சன்னியாசத்துக்கு போகாமல் நிவர்த்தி பின்வாங்கிட்டார். அதாவது வீட்டுக்கு வந்துட்டார். அது பிறகு சொல்றாரு, அம்மா உன் மேல எந்த குறையும் கிடையாது, இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது, பகவானே சொல்லியிருக்கான் உன் வயிற்றுல பகவானே அவதரிக்க போகிறான், உன் புத்திரபாக்கியம் நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லி, அதனால அனிந்திதி என்றார், நீ எந்த குறையும் இல்லாதவள். அது பிறகு என்ன பண்றார், 9 பெண்களையும் சிறந்த வரன்களாகிய பிரம்ம ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். மரிஷி என்ற மகரிஷிக்கு கலை என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அனுசூயை என்ற பெண்ணை எல்லாம் மகாபதிவிரதிகள், அவரெல்லாம் பேரை சொன்னாலே நம்மளாம் பாவனமாகும். அனுசூயை என்ற பெண்களுக்கு அத்ரி மகரிஷி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அங்கிரச மகரிஷிக்கு ஸ்ரத்தை என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். புலஸ்தருக்கு ஹவிர்பூ என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். உலகருக்கு கதி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். கிரது என்ற மகரிஷி கிரியா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். கிரதவேச்ச கிரியாம் சதியும். கியாதி என்ற பெண்ணை பிருகு மகரிஷி கல்யாணம் பண்ணிக்கிறார். வசிஷ்டருக்கு அருந்ததி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அதர்வண மகரிஷிக்கு சாந்தி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இப்படி அவர்கள் எல்லாம் நல்ல சீர்வரிசைகளோட சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர்கள் மாப்பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு ஆசிரமங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். இப்படி 9 பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் 10ஆவதாக சாக்ஷாத் பகவானே கபில வாசுதேவராக அவதரிக்கிறார். அந்த அவர் கர்ப்பிணியா இருக்கும்போதே பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்றார். உன் வயிற்றுல வந்தது யார்? ஏஷம் ஆனவிதே கர்ப்பகா பிரவிஷ்ட கைடபார்த்தனா அவித்யா சம்சய கிரந்தின் சித்வாகாம் விசரிஷ்யதி. அறியாமை வெட்டி எறியக்கூடிய அப்படிப்பட்ட ஞான சாங்கிய சாஸ்திரத்தை இவர் விஸ்தாரப்படுத்த போறார். அப்படி உலகத்துக்கு சாங்கிய சாஸ்திரத்தை கொடுத்து இந்த உலகத்துல சஞ்சரிக்க போறார். இவர் யார் தெரியுமா? மதுகைடுபுரல வதம் பண்ண சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் உன் கர்ப்பத்துல உதித்திருக்கிறார் என்று பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் அம்சவாகத்தாலும் கிளம்பிட்டார்.
அப்போ கர்ப்பஸ்துதியில பிரம்மதேவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறார். கிருஷ்ண அவதாரத்துக்கும் இந்த கபில வாசுதேவ அவதாரத்துக்கும் கர்ப்பஸ்துதி உண்டு. அதுக்கு பிறகு பகவான் அவதாரம் பண்றார். பகவான் வந்து கொஞ்சம் ஃபாரின் டைப், அந்த ஃபாரினுடைய ஸ்லாங்கர், அந்த ஃபாரினுடைய அந்த ரூபம் வந்து பார்த்தா ஃபாரினர் மாதிரி ரூபம். அதாவது நல்லா செம்பட்ட மயிர் படிஞ்சதாக தலையெல்லாம் இருக்குதான், அப்படியே ஒரு ஃபாரின் ஸ்டைலில் இருக்கிறார் அவர் பார்த்தா. அப்படியே இன்னைக்கு கலிஃபோர்னியான்னு சொல்றேன் இல்லையா, அது கபிலாசிரமமா இருந்ததுதான் அது ஒரு டைம்ல. கபிலர் வந்து அதனால அந்த ஃபாரினர் லுக் இருக்கும் கபில வாசுதேவருக்கு. இது யாருன்னா காஞ்சி மகாபரிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கலிஃபோர்னியா கபிலாசிரமம் இருந்தது, முன்னாடி கபிலர் தங்கின இடம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. அதுதான் மறுவி கலிஃபோர்னியா மாறி வச்சு அந்த கபிலாசிரமம் தான். அதனால அப்படி பகவான் அவதரிச்சிருக்கார். அவதரிச்ச உடனே அதுக்கு பிறகு அந்த பகவான் கபில வாசுதேவரை பார்த்து, இப்பதான் பிள்ளை பாக்கியம் வந்துடுச்சு, இனிமேல் சன்னியாசம் மேற்கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் உத்தரவு வாங்கிக்கணும் இல்லையா. அதனால வந்து பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். கபில வாசுதேவரை பார்த்து கௌதம பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்றார். பகுஜன்ம விபக்வேன சம்யக் யோக சமாதினா திரஷ்டம் எதந்த எதையா சூன்யாகாரிஷு எத்பதம். சன்னியாசிகள்லாம் எந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு கடுமையான தவசை மேற்கொள்கிறார்களோ அப்படியேப்பட்ட பகவான் மனசை அடக்கி யோக சமாதியில பார்க்கக்கூடிய அந்த ரூபம் என் ஊனக்கண்களால் பார்க்கும்படியாக அன்னைக்கு காட்சி கொடுத்தீங்க. இன்னைக்கு என் வீட்டுல அவதரிச்சு விட்டீர்களே, எனக்கு மகனாகவே நீங்கள் அவதரித்து விட்டீர்களே, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், பகவானாகிய நீங்களே அவதரித்து விட்டீர்களே. 5 வயசு பையனா இருக்கார் பகவான், அப்படியே ஸ்தோத்திரம் பண்றார். அது மட்டும் இல்ல, ஸ்வீயம் வாக்கியம் ரிதம் கர்த்தம் அவதீர்ணோ அசிமே கிரகே சிகிருஷர் பகவான் ஞானம் பக்தானம் மானவர்த்தனக. நீங்க வந்து உங்க வார்த்தையை, நான் உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்ற வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக எங்கள் ஏழைப்பட்டவர்கள் எங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் அவதரித்திருக்கிறீர்களே. யாருன்னா பார்த்தா என்னன்னா, இந்த கர்த்தம பிரஜாபதிக்கு பகவானே அவதாரம் பண்ணுகாலம். இவர்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணாரா, வேற ஏதாவது அஸ்வமேத யாகம் பண்ணாரா, இவர் ராஜாவா? அப்படி பார்த்தா ஏன்னா தசரத சக்கரவர்த்திக்கு தானே பகவான் அவதரிச்சார். ஒரு யாகம் பண்ணாரு, ஹோமம் வந்து அது பூதம் வந்தது, பாயசம் கொடுத்தது அப்படின்னு. இங்க பார்த்தா ஒரு காட்டுல இருக்கக்கூடிய தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட கர்த்தம பிரஜாபதிக்கும் இந்த தேவகதிக்கும் பகவான் இந்த காட்டுல அவதரிச்சிருக்கான்னு பார்த்தா இதெல்லாம் யாருன்னா கேட்டா நம்புவாங்களா? ஆச்சரியமா இருக்கே. ஆனா உங்கள் வார்த்தை சத்தியமாக்கத்துக்காக, பக்தர்களை பெருமைப்படுத்துவதற்காகவே, பக்தானா மானவர்த்தனக, பக்தர்களுடைய பெருமையை உயர்த்துவதற்காகவே எங்கள் வீட்டிலும் நீங்கள் அவதரித்திருக்கிறீர்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. சொல்லிட்டா, சுவாமி நீங்கள் அவதரிச்சதுனாலே நான் 3 விதமான கடன்கள்ல இருந்து நான் விடுபட்டேன். தேவகடன், பித்ருகடன், ரிஷிகடன், எல்லா விதமான கடன்கள்ல இருந்து விடுபட்டு, ஆனா போகும்பொழுது ஒன்னே கேட்டுக்கிறேன், எல்லாத்தையும் விட்டு போறேன், உங்கள் திருவடிகளை மட்டும் இருதயத்துல தாங்கிட்டு போறேன், அதை மட்டும் எடுத்துன்னு போனோம். எல்லாத்தையும் விட்டுருவோம், இதையும் விட்டுற வேண்டியதானே. அது என்ன சன்னியாசம் மேற்கொண்டும் எல்லாத்தையும் விட்டு போறவர் சன்னியாசி. அதுதான் இது மட்டும் ஒண்ணு எடுத்து போறாருன்னா அது கண்டிப்பா எடுத்தும் போனோம். என்னன்னா, ஆபத் பாந்தவன், அநாத ரக்ஷகன், எந்த திருவடிகளானது சனகாதி ஸ்துத்தியனோ மகாலட்சுமியால் வருடுகின்ற பாதங்கள் உடையவனா, சர்வசன்பத் பிரதானமான கங்கைக்கு இருப்பிடமான அந்த திருவடிகளுடைய அந்த திருவடி ஹிருதயத்துல தாங்கின்னு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு உத்தரவு கேட்கிறார் கர்த்தம பிரஜாபதி. யார் இடத்துல? கபில வாசுதேவர் இடத்துல. ஆஸ்மாபி பிரச்சே பதிம் பிரஜானம் தொயாபதீர்ணான உதாப்த காமக பரிஜுஜத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷ்யத்வாம் ஹிருதி யுஞ்சன் விஷோகா. ஏன்னா அந்த திருவடிகளை தியானம் பண்ணாதான் எல்லா சோகங்களையும் மறந்தவனாக ஆனந்தவனா சஞ்சரிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அது பிறகு பகவான் பார்த்து சொல்றாரு, நீங்கள் தாராளமா சன்னியாசம் மேற்கொள்ளலாம். ஆனா சன்னியாசம் மேற்கொண்டு நீ மோட்சம் அடையணும்னா என்னை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருங்கள். மரணமற்ற பெருவாழ்வு வாழ்வதற்கு, ஜெயிக்க முடியாத இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு என் திருவடிகளையே என்னையே எப்பொழுதும் தியானித்துக் கொண்டீர்கள், சீக்கிரமா நீங்கள் மோட்சம் அடைவீர்கள் அப்படின்ட்டு உத்தரவு கொடுக்கிறார் கபில வாசுதேவர். ஜித்வா சுதுர்ஜயம் மிருத்யும் அமிர்தத்வாய மாம்பஜ. அந்த அமிர்த நிலைய மோட்ச நிலையை அடையறதுக்கு என்னை வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. மாத்ரா ஆத்தியாத்மிகம் வித்யாம் சபனியம் சர்வகர்மனாம் விதரிஷ்ய யயாச்சாசோ பயம் சாதி தரிஷ்யதி. அதனால இந்த எல்லா விதமான பயங்களை அவள் கடக்க போகிறாள். அப்படிப்பட்ட அத்தியாத்மிக வித்தையினால அவள் மனசை நான் சாந்தி பண்ண போறேன். அதனால கவலைப்படாதீங்க. தேவகதி
உங்கள் மனைவி பற்றி கவலைப்படாதீங்க, எங்கள் அம்மா பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துருக்கேன், அவளும் உத்தம கதி அடைய போகிறா, நீங்களும் என்னை வழிபட்டீர்களானால் நீங்களும் மோட்சம் அடைவீர்கள் என்று உத்தரவு கொடுத்து அனுப்பிட்டார். அவர் கர்த்தம பிரஜாபதி பகவானியே கபில வாசுதேவரே தியானித்து கொண்டு எல்லா விதமான தொந்த பாகங்கள்லாம் நீக்கி தனக்கு இருக்கும் இடத்தை தேடிக்கொள்ளாமல் அப்படியே சஞ்சரித்து கொண்டு பரிவராஜகாச்சாரியரா அப்படியே சஞ்சரித்து கொண்டு பகவான் புகழி பாடிக்கொண்டு சொந்த பாவங்களை நீக்கி கொண்டு பற்றற்றவராக பகவானை தியானித்து பகவானை அடைந்தார். அதுக்கு பிறகு ஒரு நாள் தனிமையில் இருக்கார் கபில வாசுதேவர். அப்போ அவர் பாடு தியான நிஷ்டில் உட்காந்துருக்காரு 5 வயசு பையனா. யாரு? கபில வாசுதேவர். அப்பா போயிட்டார், அம்மா தான் இப்போ. அவர் தனிமையில பகவானிடத்துல பிரார்த்தனை பண்றா. தந்த்வா கதாகம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்திய சம்சார தரோ கூடாரம் ஜிக்ஞாசியாகும் பிரகிருதே பூர சஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். தர்மம் தெரிந்தவர்களுக்குள் சிறந்தவர் தாங்கள். அதனால தன் பக்தருடைய சம்சார விருட்சத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலியாக நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள். அதனால இந்த பிரகிருதி புருஷ தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன், எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறாள். அப்போ சொல்றார், அப்பா மனசு உலக விஷயங்கள்ல போனா பந்தம் உண்டாகும். அதே மகான்களிடத்திலேயோ பகவானிடத்திலேயோ மனசு செலுத்தப்பட்டால் அது மோட்சத்துக்கு வழிவகுக்கும். சேதகல் வசிய பந்தாய முக்தையே சாத்மனோ மதம் குணேஷ சக்தம் பந்தாய ரதம்பா பும்சி முக்தையே. முக்குணங்கள்ல மனசு செலுத்துனா அது பந்தத்துக்கு காரணமா அமையுது. அதே பகவானிடத்துல மனசு செலுத்தப்பட்டால் அது மோட்சத்துக்கு காரணமா அமையுதுமா. அதனால மனசுதான் முக்கியம். இந்த மனசை அடக்கிறதுக்கு தான் நம்ம பிரயத்தனம் பண்ணோம். அந்த மனசுல அகங்காரம் மமகாரம் எல்லாம் ஏறி போயிடுது, அப்படி அழுக்குகளாக. காமம், பேராசை, லோபம், காம குரோத லோபம், முகம், மதம், ஆச்சரியம் எல்லாமே இந்த அழுக்குகள்லாம் மனசுல ஏறி போய்தான். அந்த மனசுல பகவான் பிரகாசிக்கணும்னா, பகவானத்துல பக்தி வரணும்னா, அதாவது மனசை பரிசுத்தப்படுத்தினா தானே அந்த ஹிருதயத்துல ஆத்மா பிரகாசிக்கும். அகம் மமாபிமானோத்தகி காம லோபாதிபிர் மலைஹி. மலைனா அழுக்கு. அகம் மமா அபிமானோத்தகி காபி. இந்த அகங்காரம் மமகாரம் தான் மூல காரணமா இருக்குதான் இந்த காம குரோதங்கள்லாம் உண்டாகிறதுக்கு. அந்த மனசை பரிசுத்தப்படுத்துறதுக்கு பக்தியை விட சிறந்த பாதை கிடையாதுமா. ந யுஜ்யமானயா பக்தியா பகவத் அகிலாத்மனி. மனசை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அஷ்டாங்க யோக பயிற்சியெல்லாம் போதாது, பக்தி தான் சிறந்த வழி. அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணி அவரெல்லாம் ஃபெயிலர் ஆனவங்களாம் கட்சியில் பக்திக்கு தான் வராங்களாம், அந்த பிரம்ம சித்தி அவங்களுக்கு அடையிறதுக்காக. அப்போ பக்தி தான் மங்களகரமான பாதை, அதுதான் பெஸ்ட்டு மனசை பரிசுத்தப்படுத்து. இல்லாட்டி இந்த காமக்ரோதாதி மலங்கள்லாம் நீக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அந்த காமக்ரோத மலங்கள் மட்டும் இல்லை, அதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரம். இந்த உடம்பு நான் இந்த உடம்பு அப்படின்ற அகங்காரம், இந்த உடமைகள்லாம் என்னுடையது. அந்த அகங்காரம் மமகாரத்தினால தானே காமக்ரோதங்கள், இது என்னுடையது அது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அதனால காம ஆசைகளை வளர்த்துக்கிறான், கோபங்களை வளர்த்துக்கிறான், சோகமோகங்களை வளர்த்துக்கிறான், கோப பொறாமைகளை பயம் எல்லாம் எல்லா அழுக்குகளும் ஏறி போயிடுதான் மனசுல. அதை போக்குறதுக்கு பக்தியை விட சிறந்த மார்க்கம் கிடையாதுன்றார். இன்னும் யுஜ்யமானையா பக்தியா பகவத் அகிலாத்மனி சத்ருஷ அஸ்தி சிவபந்தா. இதை விட சிறந்த மங்களகரமான பாதை கிடையாது. அடுபடி யோகிகளே அஷ்டாங்க யோக பயிற்சியில ஃபெயிலர் ஆகி போய் பக்திக்கு மனசை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அது பிறகுதான் அவர்களே மோட்சம் அடைகிறாரலாம். யோகினாம் பிரம்ம சித்தையே, அந்த பிரம்ம சித்தி அடைகிறாரலாம். அம்மா ஒரு கயிறு கட்டுவதற்கு உதவுகிறது, புரியுதா? இன்னொரு கயிறு அது அவிழ்க்கிறதுக்கு உதவுகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு சுள்ளி கட்டு இருக்கு இல்லையா, ஒரு சமித்துகள் கட்டு இருக்கு இல்லையா, அந்த கட்டு பார்த்தா டைட்டாக கட்டிட்டான். அப்போ அந்த கட்டை அழுக்கவே முடியல, நல்லா கல்லு முடிச்சு போட்டான். அப்போ என்ன பண்ணுறது, அந்த கட்டை அழுகுது. பக்கத்தில் ஒரு கட்டு போட்டான், அந்த கட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்ட உடனே இந்த பழைய கட்டு அப்படியே தளர்ந்து போச்சு. அதை முடி அழுக்க வேணாம், அப்படியே உருவிட்டா போதும், அப்படியே வந்துடும் இல்லையா அந்த சொல்லிக்கட்டுலேருந்து. அப்போ பக்கத்தில் போட்ட கட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி நாம் பிரசங்கம் அஜரம் பாசம். குடும்பத்தில் என்னன்னா பாசம், ஒரு கயிறை பயன்படுத்த அது ஏழ விட்டு அது அப்படியே தேஞ்சு போயிடும் இல்லையா. ஆனால் ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறு தேயாதான், அதுதான் பாசம் என்ற கயிறு. பாசம்னாவே கயிறுன்னு தான் பேரு. இப்போ குடும்பத்தில் பந்த பாசம்,
மனைவிடத்துலையோ பிள்ளைகளிடத்துலையோ அம்மா அப்பாவிடத்துலையோ பாசம் வச்சிருக்கான். அந்த பாசம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதே தவிர அந்த பாசம் குறைய மாட்டேங்குது. 20 வருஷம் ஆன பிறகு கூட போயிட்டு உடனே மரணம் அடைஞ்சிட்டா அப்படியே தேம்பி தேம்பி அழறான். ஏன்னா அந்த அம்மாவை மறக்க முடியல. இவ்வளோ வருஷம் பார்த்தோம் தானே இருந்தேன். அப்போ பாசம் அதிகமாச்சா கம்மியாச்சுன்னா பாசம் அதிகமாக தான் ஆகுது. அப்போ தேயாத கயிறு ஒன்று இருக்கு, அதுதான் இந்த பந்த பாசம் என்ற கயிறு. அப்போ அவ்வளோ லேஸில் இந்த பந்த பாசத்தை விட்டுட முடியுமா அப்படின்னா விட முடியாது. இந்த கட்டை நம்மளால அழுக்க முடியாது. அப்போ பக்கத்துல ஒரு டைட்டான கட்டு போடணும். அப்படின்னா அந்த பாசத்தையே பகவானிடத்துல நம்ம செலுத்திட்டு சொன்னா அதான் பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மனகா கவையோ விதுகு சஏவ சாதுஷு கிருதோ மோக்ஷத்வாரம் அபாவிரதம். அப்போ பகவானிடத்துல பக்தி, அந்த பக்தி எங்க வரும்னா மோட்ச வாயில திறந்து, மகான்களுடைய சங்கத்துல தான் போனா மோட்ச வாயில திறந்து வச்சுடுவாங்களாம். அந்த மகான்களத்துல நம்ம பட்டுதல் வைத்து விட்டால் அதிகமாக மகான்கள சங்கத்துல மகான்கள் சங்கத்துல போய் 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 பழகப்பட்டீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பட்டுதானது தன்னாடியே இந்த உருவுற மாதிரி, அந்த கழுகிற உருற மாதிரி இந்த கல்லு முடிச்சியா போட்டு இருக்கிற அந்த பந்தத்தை நீ அழுக்க வேணாம், அப்படியே உருவிடலாம். ஈஸியா அந்த பட்டுகள்லாம் கழண்டு போயிடுமா. இந்த உறவினர்கள் மேல, நம்ம உடைமைகள் மேல, நம்ம தேகத்து மேல உள்ள பட்டுதல்லாம் கழண்டு போயிடுமா. அதுக்கு சாதுக்கள் சங்கத்தை நான்றதுதான் ஒரே வழியும். அவரிடத்துல போனாதான் இந்த பக்தியை நம்ம சம்பாதிச்சுக்க முடியும். அவர் தான் மோட்ச வாயிலை திறந்து வைத்து விடுவார்கள். மோட்சத்வாரம் அபாவிரதம், மோட்ச வாயிலை திறந்து வைத்து விடுபவர்கள் அவர்கள் தான். சரி, அந்த சாதுக்கள் எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்களா, செருப்பா இருப்பாங்க, நெத்தியா இருப்பாங்க, குட்டியா இருப்பாங்களா? அவர்கள் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. நட்டியா இருப்பாங்களா, குட்டியா இருப்பாங்களா, ஆனா பெண்ணா, கருப்பா இருப்பாங்களா, சிவப்பா இருப்பாங்களா, இப்படி கண்டுபிடிக்க முடியாது. அவளோட பழகினாதான் அவருடைய குணங்களை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருப்பாங்கன்னா திதிக்ஷவஹா காருணிகா சுஹൃத சர்வதேகினாம் அஜாத சத்ரவஹா சாந்தாக சாதவ சாது பூஷணாக. இந்த சாது தன்மைகளையே பூஷணமாக கொண்டவர்களாக, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவர்களாக, திதிக்ஷவஹா எல்லாரிடத்திலும் கருணை காட்டக்கூடியவர்களாக, புன்சிரிப்புடன் பேசக்கூடியவர்களாக, சிறு சிறுன்னு மூஞ்ச காட்டக்கூடியவங்க. சில பேர் பார்த்துரும், பெரம்புரஸ்காலம் போனா தூங்கி ஒருத்தருக்காக சொல்லுவார். அப்பதான் மூஞ்சி சிறு சிறுன்னு காட்டுவார். அது அவர்களிடத்துல நம்ம எதனா ஒன்று கேள்விக்காகவே பயப்படுவோம். அது மாதிரிலாம் அது மாதிரி இருக்கக்கூடாது. அங்க போனவன் நம்மளுக்கு ஐயோ ஒரு இடத்துல இப்படி கேள்வி கேட்குறது, எப்படி பேசுறது அப்படின்னு பயப்படுற மாதிரி கூடாது. இவரா நல்லா சகஜமா பழகக்கூடியவராச்சு, தூய சாதுவாச்சு, இவர் அப்படி ஒரு புன்சிரிப்பா பேசக்கூடியவங்களா இருக்கணும், நம்ம சகஜமா பழகக்கூடியவங்களா இருக்கணும். அவர்கள் தான் சாதுக்கள். அப்போ எல்லாத்தையும் கருணையினால பொறுத்து கொள்ள நம்மள அரவணைச்சு பழகக்கூடியவர்களா இருக்கணும். அவர்கள் தான் சாதுக்கள். மூஞ்ச காட்டுறது, சிறுசுன்னு பார்த்தது, நாங்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம், நியமம் கடைபிடிக்கிறோம். இந்த பெரம்பலூர் ஸ்கூல்ல பார்த்தா அது மாதிரி தான். அதை நடத்துறவங்க சொல்றேன், அது மாதிரி மூஞ்ச காட்டுவாங்க, ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அவர் எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க. ஆனா பக்தரிடத்துல அன்பு இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. பகவான் அந்த பக்தியில சந்தோஷம் அடைய மாட்டான். அது மட்டும் இல்லை. அதனால சாதுக்கள் பார்த்து பழகணும். நம்ம மனசை புண்படுத்தக்கூடிய சாதுக்களத்துல பழகிட்டோம்னா ரொம்ப டேஞ்சர். அதனாலதான் இங்க சாதுக்கள் லட்சணங்கள் இப்போ நம்ம கரெக்டா சொல்றாரு. திதிக்ஷவகா பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், அன்பா பேசுறவர்களாக, கருணை உடையவர்களாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா தான் நம்ம பக்தி அவங்களத்துல போய் வளர்த்த முடியும். எல்லாரையும் சாதுவா எடுத்துக்க முடியாது, புரிஞ்சுங்களா? கோயில்ல இருக்கிறவங்களாம் சாதுக்களா கிடையாது, எல்லாரும் பக்குவமானவங்க கிடையாது. அந்த பக்குவமான ஆத்மாக்களை தேடி கண்டுபிடிச்சுதான் நாம அவங்களோட பழகணும். அப்பதான் நம்ம பக்தியில வளர்ச்சி அடைய முடியும். சிறு சிறு மூஞ்ச காட்டுறாங்கன்னா அதுவும் பார்த்தா அவர்கள் பக்தியை பத்தி பேசாம ஏதோ தூங்கி வெளியிடறாங்க உபன்யாசம் பண்ணும்போதுனா அது மாதிரி இடத்துலலாம் நம்ம பாவதம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பழகணும்னா நம்மளுக்கு பக்தி வளராது. அப்போ அவருடைய குணங்கள் எப்படி இருக்கணும்? சாதவகா சாது பூஷணகா, அந்த சாது தன்மைகளையே பூஷணமாக கொண்டவர்களா இருக்கணும். அவர்கள் தான் சாதுக்கள். நீங்க பெரிய பெரிய ஸ்தாபனங்களா இருக்கலாம், உயர்ந்த பக்தர்கள் ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், பெரிய பிரசிடென்ட் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கலாம். அதை வச்சுலாம் நீங்க கனவு போட்டுறாதீங்க. இந்த கேட்டகரி, இந்த ஒரு குணங்கள் இருக்குதா ஃபர்ஸ்ட் பாருங்க. திதிக்ஷவகா பொறுத்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும், கருணை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயம் சுஹൃதகா சர்வதேக, சுலபமா பழகக்கூடியவர்களா இருக்கணும், நண்பர்கள் போல பழகணும். சுஹൃதகா அப்படி நலன் விரும்பிகளாக இருக்க வேண்டும். எல்லாரிடத்துலையும் யாரையும் அரவணைக்கிறல. இவங்க வசதி, இவங்க பணக்காரு, அதனால கிட்ட சேர்க்கணும். இவங்க நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கிட்ட சேர்க்கணும். இவங்க டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்காங்க பார்க்கறதுக்குன்னா அவங்களுக்கு தூரத்தள்ளுறது. அது மாதிரி இல்லை. அவங்களாம் சாதுக்கள் கிடையாது. அது தப்பா போய் அவங்களாம் சாதுக்கள் வேஷத்துல சாதுக்களா இருப்பாங்க. அவங்கள சாதுக்களா நினைக்காதீங்க.
சுகிருதா சர்வதேகி நாம், யார் போனாலும் வாப்பா வாப்பான்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப பிரசாதம் சாப்பிட்றியாப்பா, உங்களுக்குலாம் பிரசாதம் கிடையாது, இவங்களுக்கு மட்டும் தான் பிரசாதம், நாங்க மட்டும் ஃபுல் கட்டுவோம் அப்படின்னு ஒதுக்குறாங்க பாரு, அவங்க கிடையாது சாதுக்கள். எல்லாரையும் அரவணைக்க, சர்வதேகினம், எல்லாரையும் அரவணைக்கிறவர்களா இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல விரும்பிகளா இருக்கணும், எல்லாரையும் பக்தியில முன்னேற்றக்கூடியவர்களா இருக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவர்களா இருக்கணும். கருணை அப்படிப்பட்ட திதீக்ஷவகா கருணிகா சுகிருதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவகா, இதுவரைக்கும் பிறந்தவர்கள் ஒருத்தரையும் எனக்கு சத்ருக்கள் கிடையாது, எனக்கு சத்ருவே பிறக்கல அப்படின்னு எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்களா இருக்கணுமா. பாருங்க எப்படி இதெல்லாம் சாதுக்களுடைய லட்சணங்கள். அஜாத சத்ரவகா சாந்தாக, எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாகிய சாந்த சித்தத்தோடு பழகக்கூடியவர்களாக இருக்கணும். இவர்கள் தான் சாதுக்கள் என்று கண்டறியப்பட வேண்டியவர்கள். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல மைய அனன்ய பாவேன பக்தி உடையவர்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சுதான் பழக்கூடாது. அவரிடத்துல பக்தி இருக்கணும், கிருஷ்ண பக்தி அதிகமா இருக்கணும். மைய அனன்ய பாவேன சாந்தாக சாதவ அஜாத சத்ரவா சாந்தாக சாதவ சாதுபூஷணாக மை அனன்ய பாவேன பக்தி குர்வந்தி ஏ திருடம், தன் வாழ்க்கையை அந்த பக்திக்காக அர்ப்பணித்தவர்களாக திருட பக்தி கொண்டவர்களாக இருக்கணும். அவர்கள் தான் சாதுக்கள் என்று கண்டறியப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்களிடத்துல போனா நிறைய கதைகள் கிடைக்குமா, கிருஷ்ண கதைகள், நிறைய பகவானை பத்தி பேசலாம். அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய கதைகளை என்னுடைய அனன்ய பக்தியில எப்பவும் கிருஷ்ணா 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 வாசுதேவா நாராயணா கிருஷ்ணனுடைய நவனிதல் இல்லை கேட்கறியா, பகவான் மோதிரா மோட்சம் பண்ணா அதை கேட்கறியா, திருநாவர்த்த மோட்சம் இதெல்லாம் பண்ணானே, அப்படி கிருஷ்ண கதைகள் அப்படியே பொழிவார்கள். அவர்கள் யாருன்னா கிடைச்சிட்டா போதும் விடமாட்டாங்க, அவங்களை பிடிச்சி வச்சுன்னு அவங்க ஊரு பேர் கூட கேட்க மாட்டாங்க, அவங்க எங்கிருந்து வராங்க என்ன பேர் ஊருக்கு தெரியல, அவங்க பிடிச்ச ஆள் கிடைச்சா போதும் அவங்களுக்கு ஃபுல்லா கிருஷ்ண கதைகள் அப்படியே வர்ஷிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பித்துக்கள் அவங்களாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திருட பக்தி பண்ணக்கூடியவர்கள். கிருஷ்ணனை பத்தி யாருன்னா சொல்லிக்கிறதுக்கு கிடைப்பாங்களான்னு ஏங்குவாங்க. அவர்கள் தான் பாகவதர்கள். அவர்கள் கருணை நிறைந்தவர்களா இருப்பாங்க. அவங்களத்துல மற்ற குணங்கள்லாம் திதிக்ஷவ காரணிகள் இல்லைன்னா கூட மை அனன்ய பாவேன எப்பொழுதும் கிருஷ்ணனை பத்தியே பேசிண்டு, கிருஷ்ணனை பத்தியே நினைச்சுண்டு, கிருஷ்ணனை பத்தியே நினைச்சுண்டு, கிருஷ்ணனை பத்தியே கேட்டுண்டு, கிருஷ்ணனை பத்தியே பேசிண்டு, கிருஷ்ண கதைகளையே படிச்சுண்டு, அப்படி இருக்கிற கிருஷ்ண சேவையிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவரெல்லாம் மத்கிருதே தெக்த கர்மானகா, தெக்த உலக விஷயமான பணம் சம்பாதிக்கிறதுல அவளுக்கு புத்தியே போவாது. தன் உற்றார் உறவினர்கள் கூட பெருசா மதிக்க மாட்டாங்க. கிருஷ்ணனை மதிச்சுட்டவன் மற்ற உறவுகளை பெருசா மதிக்க மாட்டான். எல்லா பந்தங்களையும் விட்டவர்கள், கிருஷ்ணனுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். அவர்களை போய் நாடுங்க, அங்கதான் பக்தி வளரும் அப்படின்னு சொல்றாரு. மத்கிருதே தெக்த கர்மானக தெக்தஸ்வஜன பாந்தவாக மதாசயா கதாம், யார் காப்பாத்துவா? ஒரு கடைசி காலத்துல உடம்பு முடியலன்னா ஒரு சுத்தனை வச்சுக்கிறதுக்காக ஒரு மனைவியாவது வேணுமே, என்ன அதெல்லாம் தேவையில்லை, பகவானே காப்பாற்றுவான்ற நம்பிக்கையில இருக்கிறவங்க அவங்க. ஏன்னா பகவானே ஆசிரிச்சவர்கள் அவர்கள். வேற எந்த ஆசைத்தையும் நாடவர் தன துர்மதான் தகா, பணக்காரர்கள் கைகளை எதிர்பார்த்து இருக்காதவர்கள் அவர்களாம். தெரியுமா? பகவானை மட்டுமே முழுசாக நம்பினவர்கள், பகவானை மட்டுமே முழுசாக அடைக்கலம் புகுந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட பாகவதர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணனை நினைச்சு கண்ணீரும் கம்பளியுமா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மதாசிரயா கதாமிருஷ்டாக சொன்னாலே இப்பதான் கதாமிருஷ்டாக, எப்பவும் கதைகளை சொல்லிக் கொள்வதில் ஆசை உள்ளவர்கள். யாருன்னா கதை சொன்னாங்கன்னா அதை கேட்டுல அப்படியே பிரமிச்சு அந்த கதையிலேயே மெல்ட் ஆயிடுவாங்க, மூழ்கிடுவாங்க. கதாமிருஷ்டாக அந்த கதையில புஷ்டியா இருப்பாங்க அவங்க. அந்த கிருஷ்ண கதையில கிருஷ்ண பிரசாதம் தான் சாப்பிடுவாங்க, வேற எதையும் சாப்பிட மாட்டாங்க, அந்நிய சங்கத்தை ஆட மாட்டாங்க. அவர்கள் பகவானை ஆசிரிச்சவர்கள், பகவானை கதையில புஷ்டி அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட சுன்வந்தி கதையந்திச்ச, இப்பதான் சொன்னேன், கதை சொல்றதுக்கு யாருன்னா கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி கதை நிறைய சொல்லுவாங்க. அவங்க ஊர் அவங்க பர்சனல் விஷயத்தை பத்தி கேட்டுக்க மாட்டாங்க, அது தேவையில்லாதது. நீ ஒரு மனுஷன் மாத்திரம் வந்தா போதும், அவ்வளவுதான். நீ கதை கேட்கறது ருச்சி உடைய இருந்தா உங்களுக்கு கதை சொல்லினே இருப்பேன். ஆமா இவ்வளவு நேரம் பேசின உன் பேர் என்னன்னு தெரியாது போச்சேப்பா அப்படின்ட்டு அப்புறம் லாஸ்ட்ல கேட்பாங்க. அதெல்லாம் நிறைய நானே அப்படித்தான் பேசியிருக்கேன், அப்படி கேட்டிருக்கேன். கடைசியில் தான் அப்போ ஞாபகம் எப்போ உன் பேர் வந்துட்டுனாப்பா, எங்கன்னா மறுபடியும் உன் ஃபோன் நம்பர் கொடுப்பா, எப்படின்னா வந்தேன்னா ஒரு கதை சொல்றதுக்கு அப்படியே டிஸ்கானில் கேட்பேன். அப்புறமா தான் சரி ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. அப்புறமா வந்து அவர் பிடிச்சி வச்சுன்னா அவர் கதை சொல்லுவேன். இது மாதிரி எத்தனையோ இதில் இது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நான் இது போல் நிறைய அது மாதிரி சொல்லியிருக்கேன். எனக்கு அது போல ஆசையா இருக்கும். அது மாதிரி ஆள்கள் அவங்களாம் வந்து எந்த தகுதியும் வேணாம், கம்முனு கேட்டா போதும், கதை கேட்கறது அவள் தான் அவங்களுக்கு தகுதியே. அவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஆசையா இருக்கும், நிறைய கதைகளை சொல்லிக்கணும்னு ஆசையா இருக்கும். அதே மாதிரி அவர்கள் எதாவது சொன்னாங்கன்னா அது கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். அந்த இடத்த விட்டு எழுத மாட்டேன், எவ்வளவு நேரம் கதை சொல்றாங்களோ அங்கே உட்காந்துட்டேன் ஃபுல்லா. அப்படி நம்ம இருக்கணும்.
அதுதான் சத் சங்கம். சும்மா வந்து நான் கட்டுப்பாடு விதிகள் நான் அது பண்றேன் அதை பண்றேன், நான் கோயில் மெயின்டைன் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், இதெல்லாம் சட்டத்திட்டம் இருக்குது, இப்படிதான் இவங்களாம் வேணாம், அவங்க இவங்க தேவைப்படுறவங்க இவங்க தேவைப்படாதவங்க இவங்களை ஒதுக்கத்தக்கவர்கள், இவங்க தான் நான் பேசுவேன், இவங்கள பேச மாட்டேன், மூஞ்சி ஒத்து இவங்கள சிரிச்சு பேசுவேன், அவங்கள சிரிச்சு பேச மாட்டேன், நல்லா டொனேஷன் கொடுக்குறவங்களை தூக்கி உள்ள விட்டுப்பேன், டொனேஷன் கொடுக்காதவங்களாம் கொஞ்சம் தள்ளி வைப்பேன், அப்படிலாம். இதெல்லாம் இந்த பாலிடிக்ஸ் நிறைய ஸ்தாபனத்தில் இருக்கு. இது மாதிரி ஆட்களோட பழகவே கூடாது. இருக்கிற பக்தியும் போயிடும், எரேஸ் ஆயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ரொம்ப அடிபட்டு மனசு புண்பட்டு வந்திருக்கேன். இது மாதிரி ஸ்தாபனங்கள்லாம் போய் ரொம்ப கல்மஷம். அந்த இடத்துல பாலிடிக்ஸ் அது மாதிரி ஆசாமிகளோட அவர்கள் என்னதான் பக்த வேஷம் போட்டிருந்தாலும் அது வேஷமா தான் இருக்குமே தவிர அது உண்மையான பக்தியா இருக்காது. அதை நம்ம சொல்ல வேணாம். அவர்கள் பக்தி பண்றவங்களோ ஏதோ ஒன்று மொத்தம் நமக்கு அங்க போன கிருஷ்ண கதை கிடைக்கல. ஆமா, பக்தியை பத்தி நிறைய பேசல. அந்த 1 மணி நேரம் பேசிட்டு மற்றதெல்லாம் பார்த்தா அதை பண்ணணும் இதை பண்ணணும், வேற ஏதோ சர்வீஸ் பண்ண, வேற எதோ சொல்றாங்க. பகவத் சர்வீஸ் தான். ஆனா அது பாகவதத்துல அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல கதை சொல்றதுக்கு ஆள் கிடைக்கல. அப்படின்னும் போது அந்த இடம் நம்மளுக்கு தகுதி இல்லை. எங்க கிடைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிடு. இல்ல கேட்கறதுக்கு ஆள் கிடைச்சானா நல்லா சொல்லு, நிறைய சொல்லு. அவங்க கேட்கறது நாங்க தான் சொல்லுவோம், நீங்களாம் கேட்கறவங்க தான் அப்படின்ட்டு பெரம்பூர் ஸ்கூல்ல பார்த்தா நாங்க தான் சொல்லுவோம், நாங்களாம் கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க, நான் தீட்சை வாங்கணும், நாங்க பிராமண தீட்சை வாங்கணும், நாங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ற விதத்துல நம்ம எதுவும் பேசவே முடியாது. நம்ம எதாவது சொல்லிக்கணும்னு ஆசையா போனோம்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லை எனக்கு வேற சர்வீஸ் இருக்கு, இல்லை நீங்க இல்லை நான் அப்புறம் கேட்கறேன் அப்படின்ட்டு போயிடுவோம். நம்ம ஆசையா சொல்ல வரும். அது பக்தி லட்சணமே இல்லை. அவங்க சொல்றத நம்ம கேட்கணும், நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஆட்கள் கிடையாது. நம்ம கதை சொல்றதுக்கு கட்சா அப்படியா சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு ஆர்வமா கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அதே மாதிரி அவர்கள் கிருஷ்ண கதை பத்தி பேசினா நமக்கும் ஆர்வம் பிச்சுட்டு வரணும். கிடைப்பாங்களா யாருன்னா கிருஷ்ணனை பத்தி பேசுறதுக்கு. அவர்களிடத்துல வந்து என்னன்னா ஈகோ கிடையாது. நீ தான் பெரிய ஆள், நீ தான் கதை சொல்லணும், நான் தான் கதை சொல்லணும், நீ கேட்கணும், நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தர்களே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த பெரம்பூர்ல நம்ம எதாவது சொல்லிக்கணும் போனோம்னா அதை கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும். அதெல்லாம் பெரம்பூர் ஸ்கான்ல பார்த்துருக்கேன் ரொம்ப நிறையத்துல. அதனால ஜாக்கிரதையா பழகணும். மனசு புண்படுத்தக்கூடிய சங்கமா இருக்கக்கூடாது. இந்த பாகவத சல்லாபம் எல்லாம் அது சூட்டிக்கா நமக்கு பொருத்தமா கம்ஃபர்டபுளா கிடைச்சிட்டாங்கன்னா அது டைம் போறதே தெரியாது. பகலா நைட்டா எதுவுமே தெரியாது. அப்படி கதை சொல்லக்கூடியவர்கள் கிடைக்கணும். அதான் சொல்றாரு, கதாம் புஷ்டாக, அந்த கதையில புஷ்டி அடைந்தவர்களாக, சுண்பந்தி கதையந்திச்ச தபந்தி விபிதா ஸ்தாபா நைதான் மத்கத சேதசா. அப்படிப்பட்ட அவர்களுக்கு பலவிதமான தாபங்கள் உலகத்துல ஏற்படுத்தப்பட்டாலும் அந்த தாபங்களால் பாதிக்கப்படாதவர்கள். ஏன்னா நான் தான் அவங்க இருதயத்தில் இருக்கிறேன், நான் அவங்களை காப்பாத்துறேனே, அவங்களுக்கு எந்த வித தாபமும் பாதிக்காதபடி நான் காப்பாத்துறேன் அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்றார். அதனால அப்படியேப்பட்ட சாதுக்கள் யாருன்னா கிடைச்சிட்டாங்கன்னா அந்த சங்கம் வேணும் அந்த சங்கம் வேணும்ட்டு பகவான்கள் போய் பிரார்த்தனை பண்ணமா. அவள் லேஸ்ல அந்த சங்கம் கட்சிடாதான். அப்படிப்பட்ட பாகவதல் கட்சிட மாட்டாங்களாம். அதுக்கு பகவானத்துல நிறைய பிரார்த்தனை பண்ணணுமா. பகவானுக்கு நிறைய புஷ்பங்களா அர்ச்சனை பண்ண. அதான் சொல்றேன், சமர்ச்சிதோ சத் சங்கமும் லபதே அப்படின்னு பாகவத மகாத்தில் சொல்லப்படுகிறது. நிறைய புஷ்பங்களாலையும் துளசியிலாலும் பகவான் திருவடிகளை நன்றாக மனம் உருவகப்பட்டு அர்ச்சனை பண்ணியிருந்தாதான், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவான் நாமங்களை அர்ச்சனை பண்ணியிருந்தாதான், அதுவும் பல ஜென்மத்துல பகுஜென்ம சமர்ச்சிதேன சத் சங்கமும் லபதே, பல ஜென்மங்களா அர்ச்சனை பண்ணியிருந்தாதான், பகவானத்துல பிரார்த்தனை பண்ணி உருகனாதான் பகவான் சத் சங்கத்தை காட்டி கொடுப்பானா. இப்படிப்பட்ட உண்மையான சத் சங்கத்தை காட்டி கொடுப்பான். இல்லைன்னா போலியான சத் சங்கத்துல போய் ஏமாறுவேன் தான். சத் சங்கன்ற பேரால அசத் சங்கத்துல போய் மனசை புண்படுத்தக்கூடிய சங்கத்துல, இல்லாத பணத்தை பிடுங்குற இடத்துல டொனேஷன்ற பேர்ல அது மாதிரி இடத்துல போய் மாட்டிப்பீங்க. இந்த கதை மிருஷ்டாக, இந்த கிருஷ்ண கதையில் உள்ள சௌக்கியத்தை அனுபவிக்கிற சத் சங்கம் கிடைக்கிறது பகவத் அனுக்கிரகத்தினால் மட்டும்தான் கிடைக்கும். அதான் சொல்றார், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்தினால் ஏற்படக்கூடிய மனசுல உள்ள தோஷங்களை எல்லாம் அபகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சங்க தோஷ ஹராகிதே. இந்த உலக விஷயங்கள் பௌதிகமானவர்களோட பழகி ஏற்பட்ட அந்த அந்த அழுக்குகளை, அகங்காரம் அம்மகாரம் காமலோபாதிகள் மலகின் அந்த தோஷங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர்களாகிய இந்த சங்கத்துல போனாதான் அந்த தோஷம் நீங்குமா. அதான் சொல்றாரு, ஏதே சாதவகா சாத்தி சர்வசங்க விவர்ஜிதாக, எல்லா சங்கத்தையும் விட்டவர்கள், துஷ்ட சங்கத்தெல்லாம் விட்டவர்களாகி அவர்கள் சங்க தேசம் அதே பிரார்த்தியா, அந்த சங்கம் வேணும் பகவான் பிரார்த்தனை பண்ணா பகவான் காட்டி கொடுப்பானாம். அவர்கள் தான் சங்கதோஷ ஹராஹிதே. துஷ்ட சங்கத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடியவர்களாம் அப்படின்னு இதெல்லாம் சத் சங்கத்துடைய பெருமையை சொல்றார், பக்தியினுடைய பெருமையை சொல்றார். இந்த பக்தியினால அவர்கள் எந்தவித தாபங்களால பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் நானே என்னோட ஐக்கியமாக கூட நைகாத்மதாம் ஏகம், பகவானுடைய பிரம்ம சாயுஜ்ய பதவி கூட அவர்கள் விரும்ப மாட்டார்களாம். மோட்சத்தை கூட விரும்ப மாட்டாங்களாம். பக்தியை தான் அவர்கள் எப்பொழுதும் பகவத் சேவையிலேயே
திருப்தி அடைந்தவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவியே விரும்புவார்கள். பகவானுக்கு சேவை செய்யற பிறவியாக கொடு அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். நைகாத்மதாம் மே ஸ்பிருகயந்தி கேச்சித் மத்பாத சேவாபி ரதா மதிகா யோ அந்யோன்யதோ பாகவதா பிரசஜ்ய சபா ஜெயந்தி மம பௌருஷாணி. அந்யோன்யதா ஒருத்தர் கூடி கூடி கொலாவி கிருஷ்ண கதைகளை, பகவானுடைய பௌருஷங்களை, பகவானுடைய வீரதீர பராக்கிரமங்களை பத்தி பேசி ஆனந்தப்படுவார்களாம். அவர்கள் தான் பக்த சங்கம். அவர் மோட்சத்தை கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா அவர்கள் விரும்பாவிட்டாலும் நான் அவர்கள் என் திருவடியில நான் அழிச்சிக்கிறேன், வைகுண்டத்துல வச்சு அவர்களை நான் கொஞ்சறேன். ஏன்னா அவர்களுக்கு தான் நான் பிரியமுள்ளவன், அவர்களுக்கு தான் நான் நண்பன், அவர்களுக்கு தான் நான் குரு, அவர்களுக்கு தான் நான் நலன் விரும்பி, அவர்களுக்கு தான் நான் இஷ்ட தெய்வம், அவர்களுக்கு நான் குழந்தையா இருப்பேன், அவர்களுக்கு நான் அம்மா அப்பாவா இருப்பேன், அவங்களுக்கு நான் உயிருக்கு உயிரா இருப்பேன். இத்தனையுமா பகவான் இருக்கான அந்த பக்தர்களுக்கு தெரியுமா? அந்த பக்தனுக்கு பகவான் தான் குழந்தையா கிருஷ்ணன் குழந்தையா வச்சு கொஞ்சுவாங்க. ஒரு டைம்ல பெரியாழ்வார் மாதிரி, ஒரு சமயத்துல யசோத பாவத்துல பெரியாழ்வார் கொஞ்சம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் வாங்கலாம். ஒரு சமயத்துல பகவானை நண்பனா ஆக்கி கொண்டு அர்ஜுனன் போல தோல்மை கைப்பட்டு பகவான் இடத்துல அன்பா பேசுவாங்களாம். இஷ்ட தெய்வமா வணங்கக்கூடியவர்கள். பகவான் தான் கிருஷ்ணன் தான் எனக்கு அம்மா அப்பா, துவமேவ மாதா பிதா துவமேவ குரு, நீதான் எனக்கு குரு, நீதான் எனக்கு அப்பா அம்மா, நீதான் எனக்கு நண்பன், நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு பகவானை விடாப்பிடியாக அப்படி சரணம் அடைந்தவர்கள். பகவானையே அப்படிப்பட்ட குருவாகவும் அப்பா அம்மாவாகவும் நண்பனாகவும் நலன் விரும்பியாகவும் கொண்டவர்கள். அப்படி பகவானை விடாப்பிடியாக ஆசைச்சவர்கள் பக்தர்கள். அதான் சொல்ற, ஏஷாம் அகம் பிரிய ஆத்மா சுதஸ்ச சகா குரு சுஹൃதோ தெய்வம் இஷ்டம். அவர்கள் ந கர்ஹிச்சித் மத்பரஹா சாந்துரூபே நங்ஷந்தி நோமே அணுவிஷோ லேடி ஹேதிஹி. அவர்களுக்கு தூங்காத காலமாக இருந்த காலச்சக்கரம் கூட அவர்களை தொடரதில்லை. அவரை நான் அப்படி ரட்சிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதெல்லாம் இந்த பக்தி யோகத்துடைய பெருமைகளை இவ்வளவு சொல்றார். அந்த பக்தி யோகமானது என்ன பண்ணுன்னா, அனிமித்தம் அகவதி பக்தி சித்தர் கரியசி சரியத் ஆசியா கோஷம் நிகர்ணம் அனலோயதா. சாப்பிட்ட சாப்பாடு எப்படி ஜீர்ணமாக்கிடுதோ ஜடராக்னியானது, வயிற்றில் உள்ள அக்னியானது, அது மாதிரி இந்த பக்தியான இந்த நெருப்பானது என்ன பண்ணதான், இந்த அன்னமய சோத்தாடு அரிச்ச சோறு சொல்றேன், இந்த அன்னமய சரீரம், பிராணமய சரீரம், மனோமய சரீரம், இந்த 6 கோஷங்கள், இந்த ஆத்மாவை மறைத்திருக்கிற அந்த 6 கோஷங்கள், 6 உரைகள் இருக்கு இல்லையா, அதை எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அப்படிப்பட்டதுதான் ஜரையத் ஆசியா கோஷம். கோஷம்ன்றது இந்த உரைகள், இந்த ஆத்மாவை மறைச்சிருக்கிற உரைகள், இந்த மனசு மறைச்சிருக்கிற ஆத்மாவை, அந்த மனசு போன்ற எல்லா உரைகளையும் எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அந்த ஆத்மாவை பிரகாசிக்க செய்யக்கூடியதான். இந்த பக்தியானது முக்தியை விட வசதியாம். பக்தர் சித்தேர் கரியசி, பக்தி சித்தேர் கரியசி, அப்படியோட மோட்சத்தை விட வசதி பக்தி. எப்படிப்பட்ட பக்தினா, எந்தவித பலனும் எதிர்பார்க்காத பக்தி, பகவானே வேணும்னு கேட்கிற பக்தி. அனிமித்தா பாகவதி அப்படின்றார். அனிமித்தா பாகவதி பக்தி சித்தேர் கரியசி ஜரையத் ஆசியா கோஷம் நிகிர்ணம் அனலோயதா. நிகிர்ணம் அனலோயதா, வயிற்றுல போட்ட சாப்பாடு எப்படி ஜடக்னில் எரிச்சு ஜீரணமாக்கிடுதோ அது மாதிரி இந்த 6 உரைகளையும் ஜீரணமாக்கிடுமா. இந்த பக்தின்ற நெருப்பானது நம்ம ஆத்மஸ்வரூபத்துல பிரகாசிப்போமா. அப்படிப்பட்டது பக்தி. அதெல்லாம் சொல்றார். அதுக்கு பிறகு தியான யோகத்தை சொல்றார். பகவான் 5 வயசு அம்மா, இப்ப நீ பாக்குற இந்த 5 வயசு குழந்தையோட கூடியவனாக என்னை சங்கு சக்கர கதாதாரியாக தியானிப்பாயாக. அந்த தியானம் எப்படின்னா, என்னை நிற்பவனான்னு தியானம், ஒரே ரூபத்துல அப்படியே சங்கு சக்கர கதாதாரி அப்படியே நின்ன இடத்துல ஒரே மாதிரி தியானிக்க வேணாம். என்ன நடக்கிறவனா தியானம் பண்ணலாம், உட்காந்துருக்கனா தியானம் பண்ணலாம், படுத்து நிற்பனா தியானம் பண்ணலாம், படுத்த கோலத்துல, நின்ற கோலத்துல, அமர்ந்த கோலத்துல, இல்ல நடக்கிறவனாக ஏதாவது செயல்பட்டு கொண்டு இருப்பவனாக தியானிக்க வேண்டும். எல்லாம் நடக்கிறது, ஓடுறது, நிக்கிறது எல்லாமே உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளமா அப்படின்னு சர்வ குகாசையா ஸ்திதம் பிரஜந்தம் ஆசீனம் சயானம் வா குகாசயம் பிரேக்ஷணீய ஹிரம் தியாய சுத்த பாவேன சேதசா. பரிசுத்தமான மனதில் என்னை தியானிக்க வேண்டும் என்று தியான யோகத்தை பத்தி சொல்றார். அம்மா, என் திருவடிகளை தியானிப்பவர்கள் யாரோ அவர்களுக்கு மலை போன்ற இந்த பாபம் இருக்கு இல்லையா, அந்த மலையை ஒரு வஜ்ராயுதத்தினால வெட்டப்பட்ட மலையானது எப்படி பொடி பொடி ஆயிடுமோ அது மாதிரி என்னுடைய தியானமானது, என் திருவடிகள் தியானமானது அவருடைய பாப மலையை பொடி பொடி ஆக்கிடும். அப்படிப்பட்டது என்னுடைய திருவடி தியானமானது. என்னுடைய திருவடியிலிருந்தா கங்கையே உலகத்தையே விஷ்ணு பாத தீர்த்தன்றதுனால்தான் அது கங்கையானவள் 3 லோகத்தையும் பாவனமாக்குறாளாம். பிரம்மலோகத்துல போன திருவடியை பிரம்மத கமல தீர்த்தனால் அலமனார் இல்லையா, அந்த தீர்த்தம் தானே கங்கா பிரவாகமா. சிவபெருமனே சிவ அபூத்து, சிவபெருமனே மங்களஸ்வரூபியா எதனால ஆனார்னா விஷ்ணு பாத தீர்த்தத்தை சிரசுல தரிச்சதுனாலயா, கங்காதரனா பிரகாசிக்கிறதுனாலயா தெரியுமா. அப்படி 3 லோகத்தையும் பாவனமாக்கக்கூடிய விஷ்ணு பாத தீர்த்தம். அந்த திருவடிகளை தியானம் பண்றவனுடைய மனசு எப்படி பரிசுத்தம் இல்லாம இருக்கும். அந்த மனசு அந்த மனசுல எப்படி பாவம் இருக்கும்.
அந்த பாவ மலையை பொடி பொடியாக்கக்கூடிய தியானம் திருவடியானது. அந்த திருவடி தியானமானது வஜ்ராயுதமா மாறி நம்ம பாவ மலையை பொடி பொடியாக்கிடுமா. அப்படிப்பட்டது. சஞ்சிந்தையத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷ துவஜ சரோருக ராட்சநாட்டியம். அந்த திருவடிகளில் வந்து இந்த வஜ்ர ரேகை, அங்குச ரேகை, கொடி ரேகை, தாமரை ரேகை, அப்படிப்பட்ட சக்கர ரேகை போன்ற ரேகைகள்லாம் படிஞ்ச அந்த திருவடி கமலங்களை நீண்ட காலமா தியானிக்கணுமா. சஞ்சிந்தையத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷ துவஜ சரோருக லாஞ்சநாட்டியம் உத்துங்க ரக்த விலசன் நகச்சக்கரவால ஜோஸ்னாபிராகதம் அகத்து திருதயாந்தகாரம் யச்சோச்ச நிஸ்ருத சரீர் பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்தி அதிகிருதேன சிவ சிவா அபூத்து தியாதுர் மன சமலசைல நிசுஷ்ட வஜ்ரம் தியாயஸ்திரம் பகவத சரணாரவிந்தம். வஜ்ராயுதத்து நிசுஷ்ட வஜ்ரம், வஜ்ராயுதம் சமல செயலர். அப்படிப்பட்ட மனசுல உள்ள அந்த பாவம் மலையை வெட்டி எறிய பொடியாக்கக்கூடியது அந்த திருவடி தியானமானது. அப்படிப்பட்ட திருவடி அது தியாயஸ்திரம்ன்ற நீண்ட காலமா தியானிக்கணுமா அந்த திருவடி கமலங்களை. பகவத சரணாரவிந்தம். அப்படி என்ன சொல்றாரு, அந்த பகவான் திருவடி சங்க சக்கர அந்த திருவடிகள் உள்ள அடையாள சின்னங்களோட இப்போ சங்கரேகை, சக்கரரேகை, அங்குச ரேகை, அம்புஜ ரேகை, இவைகள்லாம் கொடி ரேகை, இவைகள்லாம் பதிக்கப்பட்ட அந்த திருவடி கமலங்களை தியானிக்க முடியலனாலும் அந்த திருவடியில் உள்ள நெகத்தையாவது தியானம் பண்ணேன். அந்த நெகத்தையும் தியானம் பண்ண முடியல, அந்த நெகத்தில் உள்ள ஜோத்ஸ்ன ஒளி பிரகாசத்தையா தியானம் பண்ணு. அந்த பிரகாசத்தை தியானம் பண்ணா கூட நம்ம ஹிருதயத்தில் உள்ள அஜ்ஞானம் என்ற இருட்டை அடியோட போக்கி ஹிருதயத்துல மகா பிரகாசம் நமக்குள்ள பிரகாசிக்கும். அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய அந்த நெக காந்தியை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஜோத்ஸ்னா அதான் சொல்றேன், ஜோத்ஸ்னா அபிராகதம் திருதயா அந்தகாரம். ஹிருதயத்தில் உள்ள அறியாமை என்ற இருட்டை போக்கக்கூடிய வெளிச்சம் அது அப்படின்றார். அப்படி தியானத்தை பத்தி சொல்றார். யாருக்கு தியானம் சித்திச்சதோ அதுவே அவனுக்கு கடைசி பிறவியாம் அப்படி சொல்றார். அப்போ அதுக்கு அந்த தியானம் சித்தித்து விட்டால் அது ஒரு உடம்பு உட்கார்ந்து இருக்குதா எழுந்திருக்கா கூட தெரியாதான். அந்த தேக ஸ்மரணியே இல்லாமல் சஞ்சரிப்பார்களாம். ஆனா பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு சஞ்சரிக்கும். ஆனா தேகத்துல உடம்பு துணி இருக்கா இல்லையா, உட்காந்துருக்குமா எழுந்திருக்குமா இது கூட தெரியாது அவங்களுக்கு. அப்படி எல்லாமே கிருஷ்ண அனுபவத்திலேயே அதான் தியானம் சித்திச்சதுக்கு அடையாளம். அதுவே அவங்களுக்கு கடைசி பிறவியாம். அது பிறகு பிறவி கிடையாதான். அது சரி, அது என்னமா அது உடம்பு உட்காந்து இருக்கிறதே எந்த கூட தெரியாம இருக்கும் அப்படின்னா, உடம்பு உட்காந்துருக்கு உட்காந்துருக்கு எனக்கு தெரியுது, ஏன் ஏதுக்கு போறோம்னு தெரியுது, அது எப்படி அந்த உணர்வு இல்லாம இருக்கும்னா அதுக்கு உதாரணம் சொல்றார். பாகவத்துல சொன்னதுனால இந்த உதாரணம் சொல்றாரு. எப்படி ஒண்ணுத்துக்கும் உதவ அந்த கள்ள சரக்கு சாப்பிட்டு மதுபானம் சாப்பிட்டுட்டு உடம்புல ரோட்ல விழுந்து கிடக்குறான். துணி இருக்கா, உடம்புல துணி இருக்கா இல்லையா, நம்ம எங்க படுத்துருக்கோம் அது கூட தெரியாம விழுந்திருக்கான். சாதாரண இந்த ஒண்ணுத்துக்கும் உதவ அந்த சரக்கு உள்ள போன உடனே இந்த தேகாபிமானம் போயிட்டு அவனுக்கு உடம்புல துணி இருந்தா இல்லையா கூட தெரியாம அப்படியே மதுபானம் சாப்பிட்டு விழுந்து கிடக்குறானே. அப்படிப்பட்ட சாதாரண இந்த வஸ்து ஒண்ணுத்துக்கும் போது அந்த வஸ்துக்கே உள்ள சக்தி இருக்குதுன்னு சொன்னா சாக்ஷாத் பரபிரம்ம சுரூபமாக்கி பிரம்மம் உள்ள போயிருக்கு. நமக்குள்ள கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடிகளை தியானம் பண்ணி பகவானை தியானம் பண்ணி அப்படி ஒரு பிரசன்ன வதனாம்புஜம் அப்படி 5 வயசு பையனாக. ஏன்னா எதுக்கு 5 வயசு பையனா தியானம் பண்ணனா, 5 வயசு பையனா குறுக்க நெடுக்க 50 தடவை வந்து போகணும். ஆபத்து காலத்துல உடனே ஓடியார முடியும். 80 வயசு கிழவர் தியானம் பண்ண உடனே ஓடியார முடியுமா பகவானால ஆபத்து காலத்துல? அதனாலதான் பிருத்தியா அனுக்கிரக காத்திரம். அதனால சொல்றார், சந்தம் வயசி கைஷோரே பிருத்திய அனுக்கிரக காத்திரம். அதனால 5 வயசு பையனா தியானிக்கலாமா சங்க சக்கர கதாதாரியான்னு சொன்னது காரணம் என்னன்னா, சின்ன வயசு பையனா தியானம், கைஷோரனா 5 வயசு பையனா தியானம் பண்ணா குறுக்க நடுக்க 50 தடவை போயிட்டு வரும். உடனே நம்ம ஆபத்து காலத்துல உடனே ஓடி வருவான். அப்படின்றதுக்காக பக்தர்கள் அனுகிரகம் பண்றது பிருத்திய அனுக்கிரக காத்திரம். அதுக்காக பகவான் இளம் வயதினராக பகவானை தியானிக்கணும் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. சரி, அது போகட்டும். அப்போ மதுபானம் சாப்பிட்டவனுக்கு எப்படி உடம்புல எது இருக்குன்னு தெரியாதோ அது மாதிரி பிரம்மம் உள்ள போயிடுச்சுன்னா, கிருஷ்ணன் ஹிருதயத்துல வந்துட்டோன்னா அந்த தியானம் சித்தித்து விட்டதுனால இந்த உடம்பு உட்காந்துதான் எதுக்குதான் எதுவுமே தெரியாதான். இந்த பிராரப்த கர்மா இருக்க வரைக்கும் உடம்பு நடமாடின்னு இருக்கும். அந்த பிராரப்த கர்மாவும் வலிமை இழந்து காணப்படும், பெருசா அவங்களுக்கு பாதிக்காது. இப்போ சதாசிவ பிரம்மேந்திரால் உலகத்துல சஞ்சரிச்சார். அப்பாடுக்கு மானச சஞ்சரே பிரம்மணி அப்படி கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டு போறாரு. அந்த பிரம்ம யாருன்னா கிருஷ்ணன் தான் சொல்றாரு. அப்போ ஒரு திகம்பரரா தேகத்துல துணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம திகம்பரரா அப்படி போயிட்டு இருக்காரு. யாரு? சதாசிவ பிரம்மேந்திரன். அப்போ ஒரு மிளேச்சன் கையை வெட்டிட்டான். கையை வெட்டோடனே அது பாட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. பாடு பாடியும் போறாரு. அந்த கையை வெட்டினது கூட தெரியல. அப்போ பிராரப்த கர்மா இருக்க வரைக்கும் மகான்கள் நடமாடிக்கொண்டு இருப்பார்கள் பூமியில. சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் கை வெட்டது கூட தெரியாம போறாரு. என்ன
அது தெரில. அப்போ அந்த கையை தூக்கி அப்பா இவர் பாரு ஒன்றும் கூட கொஞ்சம் கூட கதறாம பாடு பாடின்னு போறாரு. இவர் பெரிய மகாத்மா, நம்ம அபச்சாரம் மட்டுமே சொல்லி அந்த மிளைச்சல் உடனே கையை தூக்கின்னு வந்தோடனே என்ன பண்ணேன், உங்க கையை வெட்டிட்டேன் சுவாமி. அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கையை வாங்கி வச்சுக்கினாரு. பார்த்தா தடை விட்டோடனே கையை மறுபடியும் சரியா போச்சு. அப்போ தேகாபிமானத்தை விட்டவர்கள் அவங்களுக்கெல்லாம் மரணமே கிடையாது. அப்படிப்பட்ட பகவத் சிந்தனையில போறவங்களுக்கு, அப்படி தியானம் சித்தித்தவர்களுக்கு, அந்த ஞானிகளுக்கு மறுபிறப்பே கிடையாது. அப்படி சஞ்சரிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி தியான யோகத்துல பெருமையை சொன்னார். அடுத்ததா சாங்கிய யோகத்தை சொல்றார். சாங்கிய யோகத்துல பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் 10, கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் ஆக 10, 10, 10, 20, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் 24. அது பிறகு இதுல புருஷன், சித்தம், காலத்து 25 தத்துவமா சொல்லப்படுகிறது. இந்த 25 தத்துவங்களும் நீ கிடையாது, இதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சாங்கிய சாஸ்திரம். சங்கியனா எண்ணிக்கைன்னு அர்த்தம். இந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டவன் கிடையாது, இன்னைக்கு எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவன் நீ ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரமாத்மாவை வழிபட வேண்டும், பகவானத்துல பக்தி பண்ணணும். அப்போ இந்த 25 தத்துவங்களும் நீ கிடையாது. அப்படிதான் இந்த 24 தத்துவங்களும், இந்த சாங்கிய தத்துவம், அதுதான் இந்த சாங்கிய யோகம். அதாவது சங்கியனா எண்ணிக்கை, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, ஆக மொத்தம் 10, 10, 20, மனம், புத்தி, அகங்காரம், இவைகள்லாம் நீ கிடையாது, இவளுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அதுதான் சாங்கிய சாஸ்திரம் சொல்றாரு. அதுக்கு பிறகு ஒரு மனுஷன் கடைசி காலத்துல என்ன பண்றான்னா, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டான், பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டான், சொத்துக்கள்லாம் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்துட்டான். கடைசி காலத்துல இவனுக்கு 10 பைசா கையில காசு கிடையாது, நொடிஞ்சு போயிருக்கான். அந்த சமயத்துல இவன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துட்டா இவனுக்கு எப்படியாப்பட்ட மரியாதை கிடைக்கும் தெரியுமா. முன்னாடி எல்லாம் 5 வேளை காஃபி எத்தனை கொடுப்பாங்க, உடனே நம்ம சொன்னோம்னா இல்லைன்னா என்ன நிற்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு நீ வீட்டில் உட்காந்துட்டேன்னா வீட்டுக்கு பாரம், நீ அதிகாரம்லாம் பண்ண. ஏன்னா பிள்ளைகள் கையை நம்பி இப்போ இருக்க வேண்டியதா இருக்கு. அவர்களை சம்பாஷணத்தை கொடுத்தாதான் நான் சாப்பிடணும் அப்படின்றப்பட்ட நிலை ஏற்படுதுன்னா அது ரொம்ப கஷ்டம். நாத்திரியந்தே யதா பூர்வம் கீநாசா இவ கோஜரம். கடைசி காலத்துல கிழட்டு காலி கொடுக்குற மாதிரியா தான் கொடுப்பாங்களாம் பிள்ளைகள்லாம் வீட்டுல. அதெல்லாம் நடக்கிற விஷயம், பிரத்யக்ஷமே தரிசித்தம். இது உண்மையிலேயே ஒவ்வொரு எத்தனையோ வீட்டுல நடக்குது, நானே நேரில் பார்த்துருக்கேன். அப்படி அவமதிப்பாங்க, கத்தினே இருப்பாங்க. டே தண்ணி கொண்டு வாடா, சாப்பாடு கொண்டு வாடா, அவன் கடுக்க மாட்டாங்க. 10 தடவை கூப்பிட்டா 11வது தடவை எடுத்து வைப்பாங்க. அவருக்கு பொருள், மெடிசன், ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கத்தணும். அவர் ஈஸ்வரில் உட்காந்து, ஏன்னா அவளால் முடியல, ஏந்து நடக்க முடியல. அப்போ சொல்றார், ஏவன் ஸ்வபரணாத் கல்பம் தற்கலத்ராதயஸ்ததா நாத்திரியந்தே யதா பூர்வம் கீநாசா இவ கோச்சரம். அப்போ இவர் பார்த்தா வயோதிக நிலை வந்துட்டார், ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார், வீட்டில் உட்காந்துருக்கார். இப்போ என்னன்னா அப்பா புள்ள வேணா இவர் பாட தும்மி லொக்கு இருமி நிற்பாரா, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாருன்னா அந்த கொஞ்சம் சளி கொஞ்சம் மேலே வந்துடும். ஆமா, அவர் கூட சேர்ந்து இலை போடாது, நான் இது சொல்லியிருக்கேன். அவர் கூட சேர்ந்து இலை போடுறேன், அவர் தள்ளி உட்கார வைப்பான், சாப்பிட வைப்பான் அப்படின்ட்டு பிள்ளையே சொல்லுவானோ. அடப்பாய், சரியாம அந்த இது பட்டுச்சு, தும்பிட்டாரு, அவர் லொக்கல் இரும்புறாரு, ஏதோ சளி பட்டுச்சு, அது பெருசாத்து போனான். அதுக்கு அல்சேஷன் நாய் மாதிரி கொலை போனான். நான் சொல்ல, பிரம்மஸ்ரீ சுந்தரமோசாமி சொல்றாரு, இதை அல்சேஷன் நாய் மாதிரி கொலை போனான். அப்படி கத்துவானா. ஒரு சாப்பிட முடியுதான் இங்க ஒரு நிம்மதியா அதை பண்ண முடியும். அவன் எதனா கேட்டான்னா, டே இது போல என்னடா ஆச்சு எதனா கேட்டானா, உன்னை சும்மா கம்முன்னு உட்காந்து சொன்னேன், வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கு, கம்முன்னு உட்காந்து சும்மா எதுக்கு தேவையில்லாத கேள்வி கேட்கறேன், பட எதுக்கு பேசுறேன், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க மாட்டியா, நொய் பேசின்னு இருக்கேன், நான் பாட்டு எவனோ போறேன் வரேன் ஏதாவது பண்ணின்னு போறேன், நீ கம்முன்னு சாப்பிட்டியா தூங்குனியா வேலையை பாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவானா. நாத்திரியந்தே யதா பூர்வம், முன்னாடி இருந்த மரியாதை இப்ப இருக்காதான், அவமத்திய உபன்யாசம் அப்படின்னு அவமதிச்சு சாப்பாடு போடுவாங்களாம். அதை கூட எச்சலிய நாய் கவி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவானா. அப்போ கூட பாத்சாதி கோயில் வந்துட மாட்டானா, பகவான் நாம சொல்ல மாட்டான், சத்சங்கத்துக்கு வந்துட மாட்டானா, பாகவதம் கேட்க மாட்டானா. ஏன்னா நல்லா சாப்பிட்டு பழகப்பட்டவன், அதே சமயத்தில் நல்லா வேலை செய்து பணம் நல்லா கையில நடமாட்டம் இருக்கு. இப்ப செலவு கேட்டா கூட காசு கொடுக்க மாட்டேன்றான் பையன். முன்னாடி இருந்த மரியாதை இல்லை, என்ன பண்றது ஒன்றும் புரியல அவனுக்கு, யாரும் அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஜரியோ உபத்த வைரூப்பிய மரணாபிமுகோ கிரகே ஆஸ்தே அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபால விவாகரன்.
மரணத்துக்கு கிட்ட வந்துட்டாரு, வயசாகி போச்சு, இப்போது சத்சங்கத்துக்கு வரலாம், பகவத் கதையை கேட்கலாம், பகவன் நாம சொல்லலாம். அப்போ அதுல புத்தி வராதான். பேரன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டானா போய் நம்ம பேரனை போய் இட்டுன்னு வருவா, சைக்கிளில் போய் பேரன் இட்டுன்னு வருவா, வண்டியில் போய் இட்டுன்னு வருவா. பேரம்பேத்திகளை பிள்ளைங்களை காப்பாற்றுறது கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இனிமேல்ட்டு அது கிருஷ்ண கதை வரலாமண்ணா. பேரம்பேத்திகளாம் நல்லா காப்பாற்றும். அவர் மேலே உள்ள பாசம், அவர்களை அவமதிச்சாலும் அவங்க திட்டினாலும் தன்னை இது பண்ணாலும் நம்ம பிள்ளை தானே, நம்ம மருமக தானே, நம்ம அப்படின்னு போயிடுமா. அப்படி அவமதிப்புகள்லாம் பொறுத்துங்கன்னு சகிச்சுன்னு இருப்பானே தவிர பகவத் விஷயத்துக்கு வந்துட மாட்டானா, தன் ஆத்ம லாபத்தை தேடிக்க மாட்டானா. மரணத்துக்கிட்ட வந்துட்டாடா நீ, இனிமேல் இந்த உறவுகள்லாம் மரணத்து வரைக்கும், இந்த மரணத்துக்கு பிறகு அப்புறமா இவங்க யாரோ நீ யாரோ எங்கே தூக்கி விசாரிக்கப்படுவாயிட்டே, எந்த பிறகு எடுப்பியோ அது தெரியாது, அதெல்லாம் கிடையாது. அவர்கள் அப்படி அவமதிச்சாலும் டொங்குன்னு தந்து மருமக தந்து காஃபி டம்ளர் வைப்பாலாம், அந்த டொங்குன்னு வச்சா கூட அது அமிர்தமா சாப்பிடுவானாம். அமிர்தத்தை வைராக்கியம் வர வேண்டியதுதான். அந்த நிலையில ஆத்மனிஷ்டையில வைராக்கியம் வரல, அது கிடையாது. இது இது அதை குத்தாலேன்னு சொல்லிட்டு அவன் அந்த டீ தண்ணியை ஊத்திப்பான் வயிற்றுக்கு. அப்படி அவமதிச்சா போட்டாலும் அதை எச்ஏலை நாய் அவமதிச்சு போட்டாலும் நாய் எப்படி கிரகிக்குதோ அது மாதிரி இந்த எச்ஏலை நாய் கிரகிக்குதோ, அவமதிச்சு தானே போடுறான். அந்த தத்துறான், நாயை தத்துறான், தெத்தி அப்பா சாப்பாடு போடுறான். அந்த அவமதிச்சு போட்டாலும் மறுபடியும் அந்த நாய் தெத்தி விட்டா கொஞ்சம் போகுது, மறுபடியும் அந்த சாப்பாடு சாப்பிடுது, அது மாதிரி சாப்பிடுவான் அவன். அவமத்திய உபன்யஸ்தம், அதான் சொல்ற கிரகபால இவாகரன். கிரகபாலன்னு சொன்னா கௌரவமா, அது கிரகபாலம், அதை குடும்பத்தை காப்பாத்துறது. அப்படின்னா வீட்டை காக்கிற நாய் தான் அப்படின்னா எப்படின்னா யாரும் வராம உள்ள அந்த கிழவன் ஒண்ணு உட்காந்து வெளியே வாசல்ல, அது எங்க அது போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வீடு காக்கிற கிரகபாலன்னா, வீடு காக்கிற நாய் போல அது மாதிரி இருப்பானா. அந்த வீடுகார நாய்க்கு ஏதோ கொஞ்சம் போடுவாங்க இல்லையா சாப்பாடு, அது மாதிரி போடுவாங்களாம், அவமதிச்சு போடுவாங்களாம். நான் சொல்ல பாவதம் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் இதெல்லாம் கடைசி காலத்துல அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அது மாதிரிலாம் வயசான காலத்துல இது மாதிரி இல்லாட்டி வச்சுங்களேன், உங்களால் சாப்பாடு போட முடியலன்னா உடனே முதியோரத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுவான். ஏதோ மாசம் காசு ஊத்துறேன், நிம்மதியா இருக்கும். இப்போ இந்த கிழவன் தொல்லை இவங்க வந்து நல்ல கத்தின்னு இருக்குது, அந்த கிழவன் கேள்வி எடுத்து போய் முதியோரத்தை தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு, அவங்க பார்த்துக்க போறாங்க, ஹோம்ல சேர்த்துருவாங்க. அது கூட இல்லாம அப்படி ஹோம்ல கூட சேர்த்து விடாம மனமறிஞ்சு கழுத்து பூச்சி அம்மா அப்பா வெளியே தத்துறவங்கலாம் எவ்வளவு பேர் உண்டு தெரியுமா. இத்தனை நாள் நம்மளை காப்பாத்தினாங்களே அப்படின்ற நன்றி கெட்டத்தனம்னா அவன் சொத்தையே அனுபவிச்சுக்கின்னு அவங்கள அந்த அப்பா அம்மாவே வெளியே துரத்துனவங்களாம் உண்டு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. நீ திருவண்ணாமலையில் அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. திருவண்ணாமலையில் ரோட்ல பார்க்கலாம், கிரிவலத்துல அப்பா அம்மாவை கழுத்து பூச்சி வெளியே தள்ளி புறமே தள்ளி சாப்பாடு போட மாட்டேன் வெளியே போ அப்படின்னு அவங்க சொத்தையை அபகரிச்சுன்னு பிள்ளைங்கள்லாம் திருத்தி விட்டுருக்காங்க. அவங்க நீ பிச்சை எடுத்துனுக்குறாங்க நிறையத்துல. அது மாதிரிலாம் இருக்கு. அதனால சொல்றார், முன்னாடி எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குமோ அந்த அளவுக்கு மரியாதை பிற்காலத்துல கிடைக்காது. ஒரு சுமையாதான், எவ்வளவுதான் செய்வாங்க பாசத்தோட, 10 நாள் செய்வாங்க, 20 நாள் செய்வாங்க. அது பிறகு வந்து தெரியும் அந்த கிழவனுக்கு செய்து நேர்கணும், மலை மூத்தத்தை எடுத்து போடணும், எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் எழுத முடியல, கையை பிடிச்சிட்டு போய் பாத்ரூம்ல இருக்கும் ஒன்றும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் எத்தனை இன்ஜெக்ஷன் போடனா இவங்களே இன்ஜெக்ஷன் போடுவாங்க, பேரம்பேத்திகள் இல்லாட்டி பிள்ளைங்களே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. முடியல அந்த கிழவனால என்ன பண்ண முடியும். ஜரியோ உபத்துக்கு, அதான் மரணத்துக்கு அருகில் வந்துட்டானா அவன். மரணாபிமுக கிரகே வீட்டுல இருந்து அடைஞ்சிடுறானா, மரணத்துக்கிட்ட வந்துட்டான். ஜரையோ உபாத்த வைரூப்பியோ, அப்படி விருப்ப காரணம் அடைஞ்ச அந்த தோல்லாம் சுருங்கி போய் கண்ணெல்லாம் அந்த பரவரிசி கண்ணெல்லாம் வந்து பார்த்தா இருண்டு போய் காது மந்தமாய் ஏதோ ஒரு லொக்குன்னு இருமீன் உடம்புல 1008 கோளாறு 1008 நோய்கள், எல்லா நோயும் இருக்கும் அந்த வயசான காலத்துல அவனுக்கு. அப்போ லொக்குன்னு இருமீன் இருக்கான், கோழை கட்டின்னு இருக்கும். காச சுவாச கிருதாயாச கண்டே குறாயதே, அந்த சளியை கரைச்சிக்க முடியாதான், வெளியே துப்ப முடியாதான், லொக்குன்னு இருமீன் இருப்பானா. அந்த பெருமூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினு வேசிங் உள்ள அவஸ்தப்படுவாங்களாம். இப்படிலாம் இருக்காங்க வயசான காலத்துல. அப்போ முன்னாடி எந்த அளவுக்கு கவனிச்சாலும் அந்த காலத்துக்கு கவனிச்ச மாட்டாலாம், மருமகளும் சரியா கவனிக்க மாட்டாலாம், பிள்ளைகளும் சரியா கவனிக்க மாட்டாலாம். அப்படி அவமதிச்சு போட உணவை சாப்பிட்டு அங்கே இருப்பானே தவிர பகவத் கதைக்கு வந்துட மாட்டானா. மரணா அபிமுக கிரகேனா அந்த கிரக விரதம், வீட்டுல இருக்கிறதே விரதமா கொண்டவன் அவன். ஆஸ்தே அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபால இவாகரன்னு, கிரகபாலன் வீட்டை காக்கிற நாயானது எப்படி சாப்பிடுமோ அப்படி கிரகிச்சு சாப்பிடுவானா, அவமதிச்சு போடுற அந்த சாப்பாடை. அது பிறகு வந்து கொஞ்சம் ரொம்ப சாப்பிட முடியாது, கொஞ்சமா தான் சாப்பிடுவோம். அல்பாகாரம் அல்பச்சேஷ்டிதா, ரொம்ப நேர்ந்து நடக்க முடியாது, கொஞ்சமா சாப்பிட முடியும். ஒரு நாள் பார்த்தா முச்சுது, அவருக்கு போட்ட சாப்பாடு முச்சுட்டு கிடக்கும். அப்போ அவர் போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்கும், போகல, இழுத்து நிறுத்து, மூச்சு வாங்கி இருக்காரு.
காச சுவாச கிருதா யாசை கண்டே குறக்குறாயுது அப்படிப்பட்ட சளி கோழை கட்டின்னு இருக்கும். அப்படியே இதுமே நிற்பாரு. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதோட செத்துடலாம். ஆமா, அதெல்லாம் வந்து பிறர் கையை எதிர்பார்த்துன்னு ஒருத்தர் கையை எதிர்பார்த்துன்னு அவங்களாம் அவமதிச்சிக்கின்னு இப்படிலாம் இம்சை பண்ணிக்கின்னு திட்டிக்கின்னு அந்த சொல்லலாம் வாங்கிக்கின்னு அது வரைக்கும் அவர்கள் சம்பாதிச்சு போகிறதுல சொல்லி காட்டிக்கின்னு இது பண்ணின்னு அந்த சாப்பாடு அந்த அவமதிச்சு போகிற சாப்பாடை சாப்பிட்டுக்கின்னு பிறருக்கு அதை உதவி எதிர்பார்த்துக்கின்னு அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அந்த நிலையெல்லாம் ரொம்ப கொடுமை. அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கொடுமையை அனுபவிப்பாங்க. அவர்கள் கம்முன்னு போவாங்க, எதுவும் பேசாம. எப்பா கோச்சிக்காதப்பா குழந்தை, நான் ஏதோ அவ்வளோ பண்ணியிருப்பேன், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுப்பா, இப்படி கொஞ்சம் திரும்ப விட்டுருப்பா, இப்படி உட்காரைப்பா, இப்படி எழுப்புப்பா, எனக்கு எழுந்து முடியலடா ராஜா அப்படின்ட்டு அந்த கிழவன் கத்துவார் பாவம். அதுக்கு பிறகு அந்த தண்ணியை கொடுத்து ஏதோ அப்படியே பண்ணுவாங்க. அவருக்கு வந்து உடம்பு பார்த்தா நெருப்பா கொதிக்குது, சாப்பாடு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. உடனே அப்போதான் டாக்டர் கூப்பிடுவாங்களாம். டாக்டர் கூப்பிட்டு வைத்தியம் பார்த்தா ரொம்ப நாள் தாங்க மாட்டாருப்பா, சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லிடுங்க அப்படின்றோம். அதுதான் உடனே பார்த்து உடம்புலாம் நெருப்பா கொதிக்குது, பெருமூச்சு விடுறாரு. அந்த சமயத்துல வந்து உறவினர்லாம் எல்லாரும் ட்ரங்க் அடிச்சு ஆஸ்திரேலியா அமெரிக்கா யாரெல்லாம் இருக்காங்க எல்லாரையும் வர வச்சுட்டு பார்த்தா, அப்பா எனக்கு தெரியுதா, நான் வந்திருக்கேன், நான் பேரன் வந்திருக்கேன் தெரியுதா, பேத்தி வந்திருக்கேன் தெரியுதா அப்படின்னு சொன்னோடனே இவன் கண்ணை திறப்பானா கண்ணை மூடுவானா, கண்ணை திறப்பானா கண்ணை மூடுவானா, அப்படி பார்ப்பானா. அந்த அதிர்ச்சியில கண்ணை திறப்பான். அப்போ இவன் வந்துட்டானா, பேரன் வந்துட்டானா, பேத்தி வந்துட்டான், எல்லாரும் பார்ப்பாங்க, புள்ள வந்துட்டான். அந்த சமயத்துல போய் என்ன பண்ணாரு, அப்பா அப்புறமா வந்து ரொம்ப நேரம் அப்பாவுக்கு எதனா ஆச்சுன்னா சாப்பிட முடியாது, நீ வந்த ஒருபடி மோர் சாதமா சாப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உடனே என்ன போனா கொஞ்சம் மோர் சாதத்தை சாப்பிட்டு வந்துடலான்ட்டு போவான் அவன். அப்பதான் அவங்க அப்பா கதறு வரான். மனசுக்குள்ள நினைப்பாரான், அவரால் ரொம்ப பேச முடியாது. எத்தனை நாள் ஈரத்துணி வயிற்றுல போட்டு உன்னை காப்பாத்திருப்பேன்டா, இன்னைக்கு அப்பா பக்கத்துல இருக்கிறத விட உனக்கு மோர் சாதம் தான் முக்கியமா போச்சா அப்படின்னு நினைச்சு அழுவாராம். அந்த கிழவன் கண்ணீர் விடுவாராம். வெளிநாட்டுல இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அப்பாவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்க. பார்த்தா எத்தனையோ பிள்ளைங்க இருக்கும், ஒரு பிள்ளைக்கு அமைச்சிருப்பான். டாக்டர் பார்த்து சொல்லி இருப்பாங்க, இல்லை தேராது, எல்லாம் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியிருந்தேன், எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் வந்துருவாங்க. அப்போ பிள்ளைய பார்க்கணும் ஆசையாக காத்துட்டு இருப்பாரு. அந்த புள்ள வந்து என்னன்னா மோர் சாதம் போய் சாப்பிட்டு வந்துருந்து யாருன்னா சொல்லுவாங்க, உடனே போய் சாப்பிட்டு வரத்து போவானோ. எத்தனை நாள் ஈரத்துணி போட்டு உன்னை காப்பாத்திருப்பேன், இன்னைக்கு அப்பா பக்கத்துல இருக்கிறத விட உனக்கு மோர் சாதம் முக்கியமா போச்சு. இல்லை எதனா ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, அப்போட சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு அழுவாராம் அந்த கிழவை உள்ளுக்குள்ள புழுங்கி. அப்போ கூட புத்திரபாசம் போகாதான், பேரன் வந்துட்டானா, அந்த பேரன் வந்துட்டான், பேத்தி வந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் எட்டி பார்ப்பானாம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஊர்ல பாகவதர் ஒருத்தர் வந்தாருன்னா அவர் பார்த்து சொல்றாரு, அப்பா உனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்லாம், அதனால இந்த சமயத்துல வேற எதுவும் பேசாத, அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா பேரன் வந்துட்டா பேர் அப்படின்னு மூச்சு இழுத்துன்னு கஷ்டப்பட்டு பேசுறாரு. அதுவே பேச முடியாம, எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு பேசணும், கொஞ்ச நேரம் இருப்பா, ரொம்ப எதுவும் சும்மா அழட்டிக்காத உடம்ப, உன்னால முடியல இல்லை பத்துக்கும், அதனால வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறான் டாக்டர். அதனால வந்து என்ன பண்ற, ராமான்னு சொல்லி வேற எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொல்லுவாராம், ஒரு மணி நேரம் லெக்சர் எடுப்பாராம் அவரு. நல்லா இருக்கு, கண்ணு எங்கேயோ சொருகிட்டு போகுது, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இந்த சமயத்துல போய் அந்த நாமாவை சொல்ல சொல்றியேன்னு சொல்லுவானா. ஆனா ராமராமான்னு நாக்குல வராதான். ஏன்டான்னா அதான் இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை இல்லை. சயானஹா பரிசோஜத்பிஹி பரிவிதஹஸ்வ பந்துபிஹி, பந்துக்கள்லாம் தாத்தா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுவாங்களாம். பொண்ணுங்கள்லாம் பேரங்களாம் பேத்திங்களாம், பொண்ணுங்க தான் ரொம்ப பாசம் அப்பா மேல, அழுவாங்களாம், எல்லாம் மாரில் பிறந்து அழுவாங்களாம். ஸ்வபந்துபிஹி பரிசோஜத்பிஹி, பயங்கரமாக புலம்பி அழுது கொண்டு இருப்பாங்களாம். அந்த சமயத்துல ஒரு பாகவதர் வந்து நீ ராமான்னு சொல்லுன்னு சொன்னா வாச்சியமானும் என்ன புருதபிஹி சொல்ல மாட்டானா, அந்த நாமாவை சொல்ல சொல்றியே அந்த நாமாவை சொல்ல சொல்றியன்னு சொன்னா ராமநாம நாக்குல வராதான். ஏன்னா தெற்கு திக்குல குத்திட்ட ரோமங்களோட செம்பட்ட மயிறு, எருமாட்டு வாகனம், சிவப்பு வஸ்திரம், எருமாட்டு வாகனத்துல பாச கயிறு கையில போட்டுட்டு எங்கூருக்குவான வந்து கருப்பான வஸ்திரம், கருப்பான ஒருத்தன் கண்ணகரையில இருக்கிற ஒரு புருஷனானவன் தெற்கு திக்குல தன்னை அழைக்கிறானா. அதிபாஷன கடுபேஷன யமகிங்கரி படல அடி வெட்டு குத்து பல அப்படின்னு சொல்லி எங்கூரு வா அப்படின்னு சொல்லிட்டு பாச கயிறு போட்டு கழுத்துல இருக்கிறானா. அந்த கால பாச வசம் கதகா, அந்த காலுடைய பாசத்துக்கு வசப்பட்டவன் என்னமா அவன் ராமராமன் சொல்ல வரும். அதனால அவன் நாக்குல ராமநாம வரலையா. அப்ப மிருத்திக்கு வசப்பட்டவர்கள் வாக்குல பகவன் நாம தெரியாம கூட வந்துடாது. அந்த சந்தத்துல ராமராமன் சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்றான். வாச்சியமானும் நப்புருதபி கால பாச வசம் கதகா. அப்படி கடைசியில மரணத்தை அடைந்து யமதூதர்களால் அடிக்கப்பட்டு சித்திரவதைப்பட்டு அவன் வந்து எத்தனையோ மைல் இங்க அப்படியே வர்ணிக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான மைல் சுடுமணல்ல பட்டு நிறுத்து போவானாம். சூரியன் தலைமையில காயுமா,
கழுகுகள்லாம் குடலை பிடுங்கம்மா அவனுக்கு ஒரு யாத்தனா தேகம்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த தேகத்துல குடலை பிடுங்கம்மா. நாய்கள்லாம் கடிச்சு கொதருமா. அப்புறம் வெக்கால் பொறி போட்டு அவனை போட்டு கொளுத்துவாங்களாம் நரகத்துல. பல இன்னல்கள் அனுபவிக்கிறானா, இவ்வளவு துன்பங்கள் படுறானா. அன்னைக்கு ராமநாமா வாட்சியமான பொருது நீ ராமநாமா சொல்லியிருந்தா நீ இந்த யமதூதர்கள் இருந்து உன்னை வெடி வச்சிருப்பார்ல, ராமதூதர்கள் ஆன்சை வந்து வெடி வச்சிருப்பார்ல, நீ வைகுண்டத்துக்கு போயிடலாம் இல்லை. ஆனா நாமா சொல்லாததுனால அந்த நாமா சொல்றிய அந்த நாமா சொல்றியான்னு சொல்லுவானே தவிர ராமநாமா நாக்கில் வராது. ஏன்னா காலபாச வசங்கதா, அந்த காலபாசம் வசப்பட்டு அதுபோல் நரகத்துல என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் அனுபவிக்கிறானோ. இப்படியாப்பட்ட இந்த நரகம் அப்பா போதும் சொல்லாத பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவகதி அம்மா சொல்றேன். இது சொல்லதா இங்க வரல, மகான்கள் சொல்றாங்க. வேற புராணந்தரங்கள் இருக்கு என்னன்னு தெரியல. அப்பாப்பா போதும் பயமா இருக்கணும் அம்மா. அதுதான் கபில வாசுதேவர் சொல்றாரு, அம்மா உனக்கோ உன்னுடைய கதைகளை கேட்டவங்களுக்கும் இந்த யம பயம் கிடையாதுமா. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதுமா யம பயம்? இதெல்லாம் வந்து யாரு பகவானை நல்லா இருக்கும்போது, உடம்பு நல்லா இருக்கும்போது பகவானை வழிபடாதவங்களுக்கு அல்லவா இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும்னு சொன்னேன். உடம்பு நல்லா இருக்கும்போது, நாக்கு நல்லா இருக்கும்போது பகவான் நாமா சொல்லாம, நினைவுகள் நல்லா இருக்கும்போது, உடம்பு சொஸ்தமா இருக்கும்போது பகவத் கோயிலுக்கு வராம, பூஜைகள் பண்ணாம இப்படி காலத்தை வியர்த்தமாக்குறாரு இல்லையா, அவர்களுக்கு அல்லவா இந்த நிலை ஏற்படும், இந்த அவமானங்கள் இந்த கஷ்டங்கள்லாம் ஏற்படும். பக்தர்களுக்கு அல்லவே என்று சொல்றார். அவர்களுக்கு பக்தர்களுக்கு நரக தண்டனை கிடையாது, அவர்கள் வைகுண்டத்தில் அல்லவா அடைவார்கள் அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்றார். அதுக்கு பிறகு வந்து கர்ப்பவாச துக்கங்களை சொல்றார். அந்த கர்ப்பவாசத்துல ஒரு குழந்தை என்னமா தத்தளிக்க தெரியுமா? அந்த கர்ப்பத்துல இந்த அம்மா ருசியா சாப்பிடுவா, கடுகு சீரகம் அது இதுன்னு போட்டு நல்லா சுவையா காரம் புளி உப்பு புளிப்பு ஓர்ப்பு எல்லாத்தையும் சாப்பிடுவா. அந்த குழந்தையுடைய சாஃப்டான மேனி கர்ப்பத்துல தாங்குமா? துடிக்குமா அப்படியே. கடு தீக்ஷ்ண உஷ்ண லவணாக்ஷ ருக்ஷா ஆம்லாதிபீர் உள்பனைகி, உப்புல அந்த உவர்ப்புல துடிக்குமா. கடுகு தீக்ஷண்யத்துல சூடு சாப்பிடுவான் அந்த அம்மா. அந்த சூடு அந்த குழந்தைக்கு தாங்குமா? இந்த அம்மா சாப்பிட்ற சாப்பாடு அந்த உணவு அந்த குழந்தைக்கு. கர்ப்பத்துல குழந்தை உஷ்ணத்தை தாங்கணும், காரத்தை தாங்கணும், புளிப்பை தாங்கணும், உவர்ப்பை தாங்கணும், துவர்ப்பை தாங்கணும், எல்லாத்தையும் தாங்கணும். அதுக்கு அந்த சரீரத்துல என்ன சக்தி இருக்குது? அது சாஃப்டான திருமேனியாச்சே, அதெல்லாம் அது தாங்குமா, துடிக்குமா அப்படி அந்த குழந்தை. எப்படின்னா சாரிகா பக்ஷி கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி துடிச்சுன்னு இருக்குமா. அதால சொர்ஜிக்க முடியாது உடம்ப, அதால இப்படி நகர முடியாது. அப்படி மாட்டின் அந்த கர்ப்பத்துல வந்து கர்ப்பவாச துக்கம் ரொம்ப கொடுமை. ஜந்தவகா ஜந்து சம்பவா, அதுல சில புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகுமா. அந்த புழுக்கள்லாம் உடம்ப கடிக்குமா. அதால அந்த புழுக்களை தொடச்சி கூட முடியாதான் அந்த குழந்தையால. அப்படியே புக்ன அந்த வயிற்றுக்குள்ள தலையை வச்சுட்டு கை குப்பி கொண்டு மேல அப்படி படுத்துன்னு இருக்குமா அந்த குழந்தை. அப்படி நகர முடியாம. கடு தீக்ஷ்ண உஷ்ண லவண ருக்ஷா அம்லாதிபீர் உல்பனைகி மாத்ருபக்தர் உபஸ்பிருஷ்டா சர்வாங்க உத்தித வேதனக, அதிகமான வேதனை அனுபவிக்குமா உடம்பு அங்கங்கள்லாம். இந்தம்மா சாப்பிட்ற சாப்பாடுல சரியா கவனிக்கலைன்னா அந்த குழந்தை வந்து சில குழந்தைகள் வந்து வளர்ச்சி இல்லாத குழந்தையா, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. ஏன்னா சரியா கர்ப்பத்துல சரியா கவனிக்கலாம், அந்த குழந்தைகள் வந்து ஊனப்பட்ட குழந்தையோட பிறந்தது. இதெல்லாம் வந்து சரியா கவனிக்கணும். கர்ப்ப காலத்துல சரியா கவனிக்கலைன்னா பிறக்கிற குழந்தை இது மாதிரி ஊனமா ஏதாவது ஒரு கஷ்டத்துல பிறக்கும். சரி, அதனால வந்து அம்மா சாப்பிட்ற அந்த குழந்தைக்கு இதமா சாப்பிடணும். நமக்கு இது ருசியா இருக்குது, சுடு உஷ்ணம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த குழந்தைய போய் பாதிச்சுட்டு எதனா ப்ராப்ளம், அது குழந்தை ஊனமா பிறக்கிறது எவ்வளவு ப்ராப்ளத்தை உண்டாக்கிடும். அதுதான் சொல்றது. இப்படி கர்ப்பவாச துக்கங்கள்லாம் பயங்கரமா வர்ணிக்கிறார். அந்த கர்ப்பத்துல குழந்தை 7வது மாசம் வந்து எல்லா அங்கங்களும் பூர்த்தியா கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வந்துடுமா. 7வது மாசத்துல முழு சரீரம் பெற்று விட்டா அதுக்கு பிறகு வந்தோன்னா முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம்லாம் அதுக்கு நூற்றுக்கணக்கான ஜென்மத்தினுடைய ஞாபகம்லாம் அதுக்கு வருமா அந்த குழந்தைக்கு. அப்போ பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுமா அது. தஸ்மாதகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே ஆத்மானம் ஆசு தமச சுஹൃதாத்மனைவ மூயோ யதா வியசனமேகம் அநேர்கதந்திரம் மாமே பவிஷ்யத் உபசாதித்தும் விஷ்ணு பாதகா. பகவானே அப்படி கை கூப்பி கொண்டு அந்த 7வது மாசத்துல பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுதான். கர்ப்பத்துல குழந்தை ஸ்தோத்திரம் பண்ணுதான். ஸ்தோத்திரம் பண்ணி என்ன சொல்லுவான், அப்பா இதுக்கு முன்னாடி எத்தனை கர்ப்பத்தை நான் பார்த்தனும், எத்தனை தாய் வாய்த்தை பார்த்தனும். மிருகமா பிறந்திருப்பேன், மனுஷனா பிறந்திருப்பேன், இல்ல மிருகமா பிறந்த பட்சிகளோ புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகம் பறவையாய் பாம்பாய் கல்லாபாய் எத்தனையோ கர்ப்பத்தை நான் பார்த்திருப்பேன். இன்னும் எத்தனை கர்ப்பங்களை நான் பார்க்கணுமே தெரியலையே. அதனால தயவுசெய்து மீண்டும் இந்த கர்ப்பவாச துக்கத்துல நான் துடிக்கிறேன், கஷ்டப்படுறேன். அதனால வந்து மீண்டும் நான் விஷ்ணுவே உன்னுடைய பாதத்தை நான் வணங்குகிறேன், உன்னையே வழிபடுறேன்,
மீண்டும் இந்த கர்ப்பபாசம் துக்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுமா அந்த குழந்தை. அப்படி பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கும் போது அது சூதிகா வாயினது தலைகீழ் தள்ளி விட்டுருமா. அப்ப தலைகீழ் வந்து விபரீத பத்தி எல்லாம் முன் நினைவுகள் எல்லாம் முன் ஜென்மத்துடைய ஞாபகம் எல்லாம் மறந்து போயிடுமா. அவர் 10வது மாசம் ஒரு கரும்பாலையில சக்கை பிழிந்தெடுக்கப்பட்டு அந்த சக்கை வெளிவரது மாதிரி அது மாதிரி இந்த சூதிகா வாயுமலம் பிரிந்தெடுக்கப்பட்டு தலைகீழ இவன் வந்து அப்படியே அப்படி பிழிந்தெடுக்கப்பட்டு அவன் பிரசவமாகறான், குழந்தையா பிறக்கிறான். அப்ப வீறிட்டு அழறான். அன்னைக்கு அழ ஆரம்பிச்சவன் வாழ்நாள் முழுதும் அழுது கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் கர்ப்பவாச துக்கத்துல அனுபவிக்கிறாமா. அதனால நீ இத்தனை நாள் தேவகதி அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டு அப்பா சொல்ற, இத்தனை நாள் நீ உன் கணவருக்கு சேவை செய்தெல்லாம் அந்த புண்ணியங்கள் எல்லாம் என் திருவடியில கொண்டு வந்து கொட்டு, எனக்கு அர்ப்பணம் பண்ணு, நீ சேமத்தை அடைவாய். அதனால வந்து எப்பொழுதும் ஞானத்தோடு கூடிய பக்தியோடு கூடிய வைராக்கியத்தோடு கூடிய இந்த பக்தி என்னிடத்துல பண்ணன்னு சொன்னா நிச்சயமாக உனக்கு பிரம்மசித்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அதனால பகவான் என்னிடத்துல பண்ணக்கூடிய பக்தி தான் உன்னை காப்பாற்றுவோம். எப்பொழுதும் என்னுடைய தியானித்து கொண்டிரு. என் தியானத்துல ஏதாவது ஒரு யோகம் சித்திச்சா போதும், சாங்கி யோகமோ தியான யோகமோ பக்தி யோகமோ ஏதாவது ஒரு யோகம் சித்திச்சா போதுமா, இந்த ஜென்மாவை கரையேற்றிக்கலான்ட்டு சொல்றாரு. இந்த விஷயத்த வந்து பக்தி இல்லாதவங்க சொல்லக்கூடாது, நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடாது, வினயமற்றவங்க சொல்லக்கூடாது, பக்தர்களை துவேஷம் பண்ணவங்களும் சொல்லக்கூடாதுமா அப்படின்ட்டு விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் இந்த ஞானத்தெல்லாம் உபதேசம் பண்றாரு. ந ஸ்தப்தாயன பின்னாய நைவ தர்மத்வஜாய, தர்மத்தை விட்டவர்களும் சொல்லக்கூடாது. நான் லோலுபாயா அப்படி பேராசை படைத்தவர்களும் சொல்லக்கூடாது. உபதேசன்னு கிரகாரூட சேதசே நான் அபக்தாய நமே ஜாது ந மத் பக்தத்விஷாமபி, அபக்தர்களுக்கு சொல்லக்கூடாது, பக்தர்களை துவேஷம் பண்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. இல்லறத்திலேயே மொழிக இருக்கிற இல்லற ஆசைகள் அதிகமாக கொண்டவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களாம் பயன்படாது, சொன்னாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கபில வாசுதேவர் இந்த பாகவத் தர்மத்தை உபதேசிக்கிறார் தாய் தேவகதி அம்மாவுக்கு. அதுக்கு பிறகு அதனால உன்னுடைய நீ பண்ண புண்ணியங்கள் எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுமா, நீ சேமத்தை அடைவான்னு அப்படியே எல்லாம் கபில வாசுதேவர் அர்ப்பணம் பண்ணிட்டான் அந்தம்மா. பகவானே அப்பா சொல்றா, அந்தம்மா பிரார்த்தனை பண்றா, அப்பா நீ சொன்ன கர்மயோகம் தியான யோகம் ஞான யோகம் எல்லாத்தையும் சொன்னேன், நான் என்னப்பா கர்மயோகம் தியான யோகம் எல்லாம் பண்ண போறேன், பக்தி எல்லாம் பண்ண போறேன். எந்த உன் நாமத்தை சொன்னாலே, எந்த உன்னை நமஸ்காரம் பண்ணாலே, எந்த உன்னுடைய கதைகளை கேட்டாலே அவன் ஒரு சண்டாளனா இருந்தா கூட சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதி உடையவன் ஆகிறானோ. என் நாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத்து எத் பிரஹ்வனாத்து எத் ஸ்மரணாத் அபிக்வச்சித்து, உன்னை நினைச்ச மாத்தத்தினாலே அந்த சண்டாளன் கூட பரம பாவனம் ஆகிறானோ. அப்படிப்பட்ட உன்னுடைய தரிசனமே என் வயிற்றுல நீ குழந்தையா பிறந்திருக்க, உன்னை தரிசனம் பண்ற, இப்படி எனக்கு கிடைச்ச பிறகு நான் எனக்கு துர்கதியா கிடைக்கும், நல்ல கதி தான்ப்பா கிடைக்கும், இதுல எனக்கு சந்தேகமே இல்லைப்பா அப்படின்னு சொல்றாரு யாரு, தேவகதி அம்மா. உன்னுடைய தரிசனம் கிடைச்ச பிறகு எனக்கு என்ன குறை அப்படின்றாரு. எந்த நாமத்தை சிரவணம் பண்ணாலும், அந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணாலும், எந்த பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாலும், எந்த பகவானை நினைச்சாலே ஒரு சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே, என் நாமதேயம் சவணானு கீர்த்தனாத் எத் பிரஹ்வனாத் எத் ஸ்மரணாத் அபிக்வச்சித்து சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே குத புனஸ்தே பகவன்னு தர்ஷனாத்து. அப்படிங்கும்போது உன் தர்ஷனம் கிடைச்சபோது எனக்கு என்னப்பா கவலை. அஹோபதஸ்வபச்சோ அதோ ஹரியான்னு எத் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாமதுப்தியம் தேபுஸ் தபஸ்தே ஜிஹுஹு சஸ்னுரார்யா பிரம்மாணோச்சர் நாம கிருணந்தி ஏதே. உன் நாமத்தை நாக்கு நுனியில சொல்லிட்டா கூட போதும், அவன் மனசார சொல்ல பகவான் நாமத்தை, வாக்கால மட்டும்தான் நாமத்தை சொல்றான் ராமராமான்னு. அப்படி சொல்லிட்டா கூட அவன் எப்படிப்பட்ட புண்ணியத்தை அடைகிறான் தெரியுமா. அதுவும் நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன், அவன் பிறவியில கீழ்பிறவி சூத்திரனோட கீழே நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன், அந்த நிலையில இருக்கிறவன் கூட எந்த உன்னத சித்தி அடைகிறான் தெரியுமா. பஞ்சாக்னி மத்தியில தவம் பண்ணா எந்த பலனோ, அதே சமயத்துல தேபுஸ் தபஸ்தே, அதே சமயத்துல நிறைய தட்சணைகளோட கூடிய நிறைய அஸ்வமேத யாகமும் வாஜவேய யாகமும் புத்திரகாமஷ்டியம் போன பலவிதமான யாகங்கள், மொத்த யாகங்களும் செய்தா என்ன பலனோ, ஜிஹோஹோ சஸ்னுர் ஆர்யாக. அதே மாதிரி சகல புண்ணிய திட்டங்கள்லையும் போய் முறையாக விதிப்படி அவன் ஸ்நானம் பண்ணான், அந்த புண்ணிய திட்டங்களை சேவிச்சா என்ன பலனோ, அதே சமயத்தில் ஆர்யா ஸ்வதர்மத்தை சரியா பர்ஃபெக்டா கடைபிடிச்சா என்ன பலனோ, அது மட்டும் இல்ல பிரம்மானுச்சுவம் கங்கை கரையில உட்காந்து வேத பாராயணம் பண்ணா என்ன பலனோ, 4 வேதங்களையும்
பர்ஃபெக்டா அக்ஷர சுத்தியோட எந்தவித லோபம் இல்லாம ஸ்வரலோபம் இல்லாம எந்த லோபம் இல்லாம நல்லா வேத பாராயணம் பண்ணா என்ன பலனோ அத்தனை பலனும் உன்னுடைய நாமத்தை ராமராமான்னு சொல்ற மாத்தத்துல எல்லாம் அடைந்து விடுகிறானே அப்படின்ற. அப்பா இவ்வளவு பலங்களா நாமத்துக்கு. ஆமா, உன் நாமா சொன்னாலே இந்த பலன்லாம் கிடைச்சதும் போது உன்னுடைய என் வயிற்றுல எந்த கர்ப்பம் எந்த உலகங்கள்லாம் உன் வயிற்றுல தாங்கி கொண்டிருந்தாயோ, ஆளிலையில பள்ளி கொண்டிருந்த சிசுவாக பிரளய காலத்துல எல்லா பிரபஞ்சங்களையும் உன் கர்ப்பத்துல தாங்கி கொண்ட அந்த பகவான் என் கர்ப்பத்துல சுமக்கப்பட்டனா இதை விட நான் என்னப்பா புண்ணியம் பாக்கியம் பண்ணணும்? நான் என்னப்பா பக்தி யோகம் ஞான யோகம் பண்ண வேண்டியது இருக்கு? என் கர்ப்பத்துல சுமக்கப்பட்டனே, இதை விட பெரும் புண்ணியம் வேற என்னப்பா இருக்க முடியும்? பெரும் பாக்கியம் வேற என்னப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அதனால எனக்கு மோட்சத்தை பத்தி நான் கவலைப்படலை.